லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் தான் யாரு என்னங்கிற எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறதுனால அது வரைக்கும் நம்ம ஹீரோயினை எப்படியாவது அந்த ஹாஸ்டல்ல இருந்து ரொம்ப சேஃபா வெளியில அனுப்பி வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆனாலுமே கண்டிப்பா நம்ம ஹீரோயினை மட்டும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிடுறான். அதே நேரம் இந்த மேட்ரு வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்பவே பக்கத்துல பொறுமையா சொன்னதுனால இதெல்லாம் மைக்ரோஃபோன் மூலமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாக்குமே தெரியாது. பட் நம்ம ஹீரோயினை மட்டும் வெளியில அனுப்ப போறது இல்லைன்னு சொன்னா இல்லையா, அது மட்டும் கேட்டுறதுனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு. தென் நம்ம ஹீரோ மற்ற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் ஹீரோயினுக்கு இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போக விருப்பம் இல்லாததுனால உங்கள வெறும் 9 பேரை மட்டும் நான் வெளியில அனுப்புறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி நான் தான் போலன்னு சொல்லிட்டேன்னு யாராவது ஒருத்தரை எக்ஸ்ட்ரா வெளியில அனுப்புனா என்னன்னு கேட்கறதுனால நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நீ எனக்கு ஒரு ஹியூமன் ஷீல்டு அதாவது புல்லட் ப்ரூஃப் மாதிரி, ஸோ எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒன்றை நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விண்டோ கிட்ட நிற்க வச்சிடுறான். அடுத்து இந்த டாக்டர் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியலங்கும் போது டக்குன்னு கையில எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ வால்டனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் தான் ஏஎன்எஸ்பி டைரக்டர் யஞ்சங் ஷூவோட பொண்ணா, ஏன் அவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் படிக்கணும்னு கேட்கும்போது இதை உனக்கு ஹீரோயின் தான் சொன்னாலா, அவளை நான் இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் அனுப்பும்போது கூட இதை பற்றி அவள் யார்கிட்டையுமே சொல்லலைன்னு நம்ம வால்டன் சொல்கிறாங்க. ஏன் ஹீரோயினை வெளியில் அனுப்ப முடிவு பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். யாருக்கும் தெரியாமல் ஒன்றை இங்கே மறைச்சி வச்சிருந்தால அதனால தான்னு வால்டன் ரிப்ளை பண்ணதுமே மைக்ரோஃபோன் மூலமாக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம நாம்டேயில் பயங்கரமாக ஷாக் ஆகி ஹீரோயினோட அப்பா அதாவது யஞ்சங் ஷூ கிட்ட என்னையா அவன் பொண்ணு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணி வச்சிட்டாலேன்னு சொல்லி கொஷினுக்கு மேலே கொஷின் கேட்டு கேட்டு பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இங்கே நம்ம வால்டன் ஹீரோ கிட்ட ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ண தப்புக்காக எல்லாரையுமே இந்த ஹாஸ்டல்லேருந்து நான் வெளியில் அனுப்பலான்னு தான் முடிவு பண்ணேன். பட் ஹீரோயின் அவளால் வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போக முடிவு பண்ணா. ஆனால் அவளோட அந்த தைரியமும் தியாகமும் இப்போ அவளையே ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுருச்சு. ஸோ இப்போ ஹீரோயின் எவ்வளோ சோகமாக ஃபீல் பண்ணுவாங்கிறத நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அதே நேரம் உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்த ஹீரோயினுக்கு நீ ஏதாவது திரும்ப பண்ணணும்னு நினச்சின்னா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம வார்டனே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி 9 பொண்ணுங்களை மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு ரிப்ளை பண்ணிடுறான். தென் நம்ம வார்டன் பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர ஜோ என்னன்னு தெரில லீ வர வர ரொம்பவே சிக்காயிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லவும் சரி நீங்க நான் போய் என்ன ஆச்சுங்கிறத பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். தென் இங்கே பார்த்தோம்னா நம்ம வார்டன் நம்ம ஹீரோ 2 நாளைக்கு முன்னே இந்த ஹாஸ்டலையே வந்து ஹைஜாக் பண்ணா இல்லையா, அப்போ கூட எதையோ ஒன்று மறைச்சி வச்சாங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட பேண்ட்டுக்குள்ளே ஒரு வாக்கி டாக்கியை மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாக்கி டாக்கியை இப்போ எடுத்து டியூன் பண்ணும்போது அந்த குறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு வரதுனால வெளியில் இருந்துட்டு இருக்க ஜோ சந்தேகப்பட்டு உள்ளே வந்துடுறான். பட் நம்ம வார்டன் நேக்கா இருமி சமாளிச்சுக்கிட்டே எப்படி அந்த வாக்கி டாக்கியை தன்னோட காலில் செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப ஒட்டிட்டு வந்து நம்ம ஜோ பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸாக ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில் வராங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹேனா ஹீரோ கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப சேஃபாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் அடுத்து என்னோட டீம் லீடரை அதாவது நம்ம பிளாக் டைகரை பார்க்கணுன்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ பளிச்சுன்னு இப்போ முடியாதுன்னு சொல்லிடுறதுனால லைட்டாக டென்ஷன் ஆகுற நம்ம ஹேனா இந்த மாதிரி அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த புல்லட்டை வெளியில் எடுத்து அவருக்கு நாம் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு ரொம்பவே ஹீரோ கிட்ட ஃபோர்ஸ் பண்ணவும் எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா, அந்த ஆள் என்னை 2 டைம் கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணா, அப்படி இருக்கும்போது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நான் எப்படி அலோவ் பண்ணுவேன்னு நம்ம ஜோ கேட்க நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால உங்கள் ஆளை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை ஏன் மீறீங்கன்னு நம்ம ஹேனா கேட்க எனது ப்ராமிஸா அதை பற்றி பேசுகிற தகுதி உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இல்லை, ஏன்னா எங்களை நம்ப வச்சு 2 டைம் போட்டுதல்ல பார்த்த ஆளு தானே நீங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுனா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அடுத்த டெட் பாடி நீதான்னு சொல்லி நம்ம ஹேனாவை ஜோ பயங்கரமாக மிரட்டுறான். தென் நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இப்போ லியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இப்போ பரவாயில்ல ஆபத்தான கண்டிஷனை தாண்டிட்டாள்னு சொல்லி அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை கொஞ்சம் சைலண்டாக இருக்க சொல்லி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சவுத் கொரியன்ஸ் இவங்கெல்லாம் பேசுறதுக்காக ஒட்டு கேட்க வச்சிருக்க மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம் காட்டுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான மைக்ரோஃபோன்ஸை இந்த ஹாஸ்டலில் நிறைய இடங்களில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸுமே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம டாக்டர் தன்னோட கையில் எழுதி ஹீரோ கிட்ட காட்டிடுறாங்க. ஸோ எப்படி இந்த சவுத் கொரியன்ஸ்லாம் இவ்வளோ நேரமாக நம்ம நார்த் கொரியன்ஸை அதாவது நம்ம ஹீரோவோட டீமை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஜோவை கூப்பிட்டு
நம்ம டாக்டரை பிளாக் டைகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போக சொல்றான். ஆனா அவன் கண்டிப்பா நாம பிளாக் டைகரை கொன்னே ஆகணும்னு சொல்றதுனால ரொம்ப தப்பு மைடியர், ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நாம நம்ம ஆளு லீயை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டதுனால ஒரு டாக்டரை இங்கே அனுப்பி வச்சாங்களே, அதே மாதிரி நாமளுமே அவங்க ஆள் ஒருத்தனை காப்பாற்றுவோம். அப்பதான் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை தானே எல்லாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை அவனுங்க ஏற்கனவே நம்மளை 2 டைம் நம்ப வச்சு ஏமாத்திட்டதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் நம்ப முடியாதுன்னு ஜோ சொல்லிடுறான். ஆக்சுவலாக இன்னும் நம்ம ஹீரோ ஜோ கிட்ட அந்த ஹாஸ்டலை சுற்றி நிறையவே மைக்ரோஃபோன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குங்கிற மேட்ரை சொல்லலை. ஈவன் நம்ம ஹீரோவுமே சவுத் கொரியன்ஸை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுவே இங்கே வெளியில இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா பைனாகுலர் மூலமாக தன்னோட பொண்ணு அந்த ஹாஸ்டலோட விண்டோ கிட்ட ரொம்பவே பாவமாக நின்றுட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே ஹர்ட் ஆகி அழுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே தன்னோட அப்பாவை நோட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் நம்ம நாம்டைலுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறதுனால கமிஷனர் கிட்ட இந்த மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்த யாராவது நார்த் கொரியன் ஸ்பைக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயினோட அப்பாவை இன்னும் பயங்கரமாக ஹர்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்ப வைக்கிறான். கட் பண்ண இங்கே நம்ம நாம்டைலோட ஒய்ஃபும் கமிஷனரோட ஒய்ஃபும் ஹீரோயின் ஹாஸ்டலில் போயிட்டு இருக்க அந்த மேட்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கமிஷனரோட ஒய்ஃப் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்டலில் 70 பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி 13 பொண்ணுங்க இறந்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, நான் எப்படியும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி இந்த ப்ராப்ளமை ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவேன்னு நாம்டைலோட ஒய்ஃப் ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளாக் டைகரை கட்டி போட்டிருக்க ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கேயுமே ஒரு மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால பிளாக் டைகர் கிட்டேயே நம்ம ஹீரோயின் அப்பா அந்த ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத கேட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நீயே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோ கிட்டேயே பிளாக் டைகர் திரும்ப கேட்கறதுனால, நான் இந்த ஹாஸ்டலில் உங்கள் நாட்டை சேர்ந்த 70 பொண்ணுங்களை பணைய கைதியாக பிடிச்சு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போதே உங்கள் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க எங்களை 2 டைம் ஏமாற்றி போட்டு தள்ள பார்த்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக தான் ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் என்ஹன்ஸுவோட பொண்ணுமே எங்கள் பணைய கைதிகளில் ஒருத்திங்கிற மேட்ரு எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் அவர் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்காரு போலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் தன்னோட டைரக்டரான என்ஜங்ஷுவோட பொண்ணு உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்கிற மேட்ரே தெரிய வருது. அதே நேரம் இதெல்லாம் மைக்ரோஃபோன் மூலமாக கேட்டுட்டு இருக்க இந்த சவுத் கொரியன் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் ஹீரோயின் தான் தன்னை பற்றின உண்மையை ஹீரோ கிட்ட சொன்னாங்கிற மேட்ரு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹேனாவும் டாக்டரும் தான் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற பிளாக் டைகர் கிட்ட ஒரு பாம்பை காட்டி, இதே மாதிரி இருக்கிற நிறையவே பாம்ஸை நாங்கள் இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஆளுங்க எங்களை திரும்ப ஏமாற்றி உள்ளே வந்து எங்களை போட்டு தள்ளிட்டு எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாற்ற மட்டும் ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பாக நான் இந்த ரிமோட்டில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த மொட்டை பில்டிங்கே டம்மால் டும்மில்னு விடிச்சு பீஸாக அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே சதறிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் டேரக்டரால் ஒரு பொண்ணு டெட் பாடியை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக எல்லாரையுமே பயமுறுத்தி விட்டுடுறான். இதெல்லாம் கேட்டு செம்ம கடுப்பாகிற நாம்டேயில் நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு என்ஜங் ஷூ கிட்ட, யோ அந்த பையன் சும்மா நம்ம எல்லாருக்குமே பூச்சாண்டி காட்டுறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், மற்றபடி யாரையுமே அவன் கொல்ல மாட்டாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம என்ஜங் ஷூ, நான் எப்படி அவனை நம்பாமல் இருக்க முடியும், ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி அந்த இடத்தையே வெடிக்க வச்சிட்டானா கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுமே இறந்து போயிடுவாங்கன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட, சாகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் சாக வேண்டியது என்னடா, எதுக்கடா எங்கள் நாட்டு பொண்ணுங்களையுமே கொலை பண்ணுறீங்க, இப்படி தான் உங்கள் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் எங்கள் கண்ணு முன்னால் சைனட் சாப்பிட்டு செத்து போனா அதே மாதிரி நீயும் சாக போறியான்னு நம்ம ஹீரோ கிட்ட பிளாக் டைகர் கேட்கும்போது, எங்களை காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்காலும் ஒருத்தன் சைனட் சாப்பிட்டு செத்து போனா, ஸோ அவனுக்கு நான் திரும்ப ஏதாவது பண்ணுல, அதனால தான் உங்கள் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு நாங்களுமே சாக போகிறோம், இதனால எங்கள் நாட்டில் எங்களை ஒரு பெரிய ஹீரோவாக பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே பெருமையாக பேசுகிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம என்ஜங் ஷூ இன்னும் ரொம்ப சோகமாகிறதுனால நாம்டேயில், யோ ப்ரோ இதெல்லாம் சாதாரணம், அவன் உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், ஸோ நீ இப்படியே பயந்துட்டு உட்காராம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பிளான் போட ஆரம்பி. ஈவன் நானுமே ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன்னு சொல்லி இந்த ஆளு புதுசாக ஒன்று கிளப்பி விடுறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம ஹேனா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே டாக்டரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னவே நம்ம நாம்டேயில் ஹேனாவை மீட் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் 2 ஸ்பைஸ்க்கு மயக்க ஊசி போட்டு மயக்கம் போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ எப்படியாவது அங்கே இருக்கிற ஒரு ஸ்பைக்கு டேக்கா கொடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துரு, அந்த இடத்துல ஒரு சில போபி ட்ராப்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதாவது இந்த கால் வச்சா டப்புன்னு வெடிக்கும் இல்லையா, ஒயர் மாதிரி ஒரு வெடிகுண்டு, அது எப்படின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஸோ அந்த மாதிரி ஒரு போபி ட்ராப் இருக்குது, அதை நீ எடுத்துகிட்டு நம்ம ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டினா போதும், பேஸ்மெண்ட் வழியாகவே ஹாஸ்டலுக்குள்ளே வந்து எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாற்றி ஃபைனலாக பிளாக் டைகரையுமே காப்பாற்றிடலான்னு சொல்லியிருப்பான். இது நம்பி தான் நம்ம ஹேனாவுமே டாக்டரை கூட்டிகிட்டு உள்ளே போயிருப்பா. ஆனால் இந்த விஷயம் இப்போ நம்ம என்ஜங் ஷூக்கு தெரிய வந்துடுறதுனால, ஒருவேளை ஹீரோ இதை கண்டுபிடிச்சிட்டான்னா அந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இறந்து போயிடுவாங்க யான்னு கத்தவும், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, இந்நேரத்துக்கு கண்டிப்பாக அந்த டாக்டர் 2 ஸ்பைஸோட கதையை முடிச்சிருப்பான்னு நம்ம நாம்டேயில் ரிப்ளை பண்ணுறான்.
அடுத்த சீனில் நம்ம ஹேனா பிளாக் டைகரை ஹக் பண்ணி ரொம்பவே மெதுவாக இந்த மாதிரி அந்த டாக்டரோட பேக்கில் ஒரு துப்பாக்கி இருக்குது, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸுமே உள்ளே வந்துடுவாங்க, ஸோ நீங்கள் எதுக்குமே ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜோ இவங்க 2 பேரையுமே விலக்கி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹேனா ஹீரோ கிட்ட இவரை நீங்கள் ஒரு பணைய கைதியை தானே பிடிச்சு வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இப்படி அடித்து காயப்படுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்களும் தானே எங்கள் ஆளை ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணீங்க, அதே மாதிரி தான் இதுவுமேனு நம்ம ஜோ ரிப்ளை பண்ணுறதுனால ஹேனா நாங்கள் ஒன்றும் அவனை கொலை பண்ணலை, அவன் தான் உங்கள் நாட்டோட முட்டாள்தனமான ரூல்ஸ் படி சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி ஹேனாவோட கழுத்தெல்லாம் பிடிச்சு எனது முட்டாள்தனமான ரூல்ஸா, இறந்து போன எங்கள் ஆளை பற்றியும் எங்கள் நாட்டு கவர்மெண்ட்டை பற்றியும் உனக்கு பேச எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறதுனால டக்குன்னு நம்ம பிளாக் டைகர் சமாளிக்கிறதுக்காக ஹேனாவை பார்த்து ஏ லூசு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எத்தனை டைம் இந்த மாதிரி யார்கிட்டையும் வெகத்தாளம் பேசி வாங்கி கட்டிக்காதன்னு நானே சொல்லியிருக்கேன், இப்போ உன்கிட்ட துப்பாக்கி கூட இல்லை, ஸோ கம்முன்னு வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருங்கிற மாதிரி திட்டி விட்டுடுறாரு. ஈவன் நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கிற மைக்கை நோட் பண்ணி ஹேனாவை எதுவும் சொல்லாமல் விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் டைகரை ட்ரீட்மெண்ட்காக டாக்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே வாக்கு கொடுத்த மாதிரி 10 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹேனா அவங்க எல்லாரையுமே பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வெளியில் விட்டதும் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாருமே அந்த பொண்ணுங்களை பாதுகாப்பாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தென் நம்ம கமிஷனர் நாம்டேல் கிட்டையும் யங்ஜங்ஷு கிட்டையும் இந்த மாதிரி 9 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கான். 5 பொண்ணுங்களுக்கு ரொம்பவே காயமாக இருக்குது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. 4 பேரை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நிறையவே சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு நம்ம யங்ஜங்ஷோட ஒய்ஃபுமே வந்துடுறாங்க. பிகாஸ் இப்போ போயிட்டு இருக்க இந்த சீரியஸான ப்ராப்ளம்னால அங்கே இருக்கிற யாருமே சரியாக சாப்பிடல இல்லையா, அதனால இவங்க நிறையவே டிஃப்ரெண்டான சாப்பாடெல்லாம் வீட்டில இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன்கிட்டையும் நாம்டெயில் கிட்டையும் இப்போ ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மேபி 13 பொண்ணுங்க இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா யங்ஜங்ஷு பிரசிடென்ட் ஆயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ 13 பொண்ணுங்க இறந்து போக சான்சஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா அதை நாம கிரியேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் இந்த அம்மா பயங்கரமான பிளான் போட்டு எல்லாருக்குமே ஐஸ் வைக்கிறதுக்காக வீட்டில இருந்தே சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் தெரியாமல் நம்ம நாம்டெயில் யங்ஜங்ஷுவோட ஒய்ஃபை பார்த்து பரவாயில்லையா, நீ நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவன், உனக்கு ரொம்பவே அன்பான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம யங்ஜங்ஷு ஒய்ஃபுக்கே சிரிப்பாக வந்துடுது. அப்படியே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம பிளாக் டைகரோட அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட ரொம்பவே சீரியஸாக ஏதோ ஒன்று சொல்கிறதுனால அவரும் டிவி ஆன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக என்ன ஆகியிருக்கும்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு தடவை ப்ரொஃபஸர் ஹானை கடத்த ட்ரை பண்ணும்போதே நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி உங்கள் பையன் ஒன்றும் இப்போ அமெரிக்காவில் இல்லை, நார்த் கொரியாவில் தான் இருந்துட்டு இருக்கான், அதனால் நீங்களுமே எங்கள் கூட நார்த் கொரியாவுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறத ஹீரோக்கு தெரியாமலே ப்ரொஃபஸர் ஹான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஈவன் அந்த ரெக்கார்டரை ரொம்பவே சேஃபாக பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போகும்போது அங்கே அந்த ஃபாதருக்கு பதிலாக நம்ம ஹீரோ எழுந்திருப்பான் இல்லையா, ஸோ திரும்ப அந்த ஃபாதரை மீட் பண்ணி ரெக்கார்டரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஸர் ஹான் நார்த் கொரியன்ஸ் கூட சேர்ந்து நார்த் கொரியாவுக்கு போகிறதுக்குமே ஓகே சொல்லியிருப்பாரு. பட் போகிற வழியிலேயே இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வரதுனால ப்ரொஃபஸர் ஹானோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர், சிஸ்டர் இவங்க எல்லாருமே ப்ரொஃபஸர் ஹானோட மரணத்து மேலே எங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால இதெல்லாம் டிவி நியூஸ் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிற நம்ம நாம்டெயில் செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்தவும் நம்ம கமிஷனர் பயந்து போய் இதோ நான் போய் சரி பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. தென் நம்ம நாம்டெயில் கமிஷனர் கிட்ட ப்ரொஃபஸர் ஹான் பேக்கில் வேற எதுனா எவிடன்ஸ் இருந்ததான்னு கேட்கும்போது அவர் பையன் எழுதுன லெட்டர் ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறதுனால அட லூசு பயலே, இதை நீ முன்னவே ப்ரெஸ் கிட்ட காட்டியிருந்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷரே இல்லை, இதுக்கப்புறம் நம்மளை கேள்வி கேட்டு கொலை பண்ண போகிறாங்க, எதுனா பண்ணுன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுனால யங்ஜங்ஷு நாம்டெயில கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் ஹானோட விஷயம் இப்போ கொஞ்சமாக வெளியில் வந்துட்டே இருக்குது, இப்படியே போனால் கண்டிப்பாக நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடுவாங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தலையில் துண்டு போட்டு போக வேண்டியதான்னு சொல்லி நம்ம நாம்டெயில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போதே இவங்க இருந்துட்டு இருக்க கட்சியோட தலைவர்கிட்ட இருந்தே கால் வந்துடுது. இந்த மாதிரி நாங்கள் போட்ட பிளான் பியுமே ஃபெயிலியராக போயிடுச்சு சார், ஐ எம் சாரின்னு நம்ம யங்ஜங்ஷு கேட்க சீக்கிரமாக அடுத்த பிளானை போடுற வழியை பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைவருமே காலை கட் பண்ணிடுறாரு. ஐயோ எல்லாம் போச்சே, ஒரு வேளை நம்ம குறிப்பிட்ட டைம்குள்ளே அடுத்த பிளானை போடலன்னா கண்டிப்பாக நம்ம தலைவர் நம்மளை சும்மா விட மாட்டாள்னு சொல்லி நாம்டெயில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கச்ச என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி நம்ம யங்ஜங்ஷுவோட ஒய்ஃபு பேசாமல் நம்ம பொண்ணுமே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு பணைய கைதியாக மாட்டிக்கிட்டாங்கிற விஷயத்த நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்கிறதுனால ஒருவேளை நாம் அப்படி பண்ணுறதுனால இந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு அந்த மொத்த ஹாஸ்டலையே வெடிக்க வச்சு எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம யங்ஜங்ஷு திரும்ப கேட்க
நார்த் கொரியன்ஸ் ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து $300 மில்லியன் பணம் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 ஸ்பைஸ்க்காக அவ்வளோ பெரிய பணத்தை விட்டு கொடுப்பாங்களா என்ன? அதனால நாம அவங்க கிட்டேயே இவங்களெல்லாம் கொல்றதுக்காக பெர்மிஷன் கேட்கலான்னு நாம்டேயில் சொல்றாரு. ஏற்கனவே அவங்க நாட்டு ஸ்பைங்க மேலே ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாம கொலை பண்ண முடியும்னு நம்ம என்ஜங் ஷூ திரும்ப ரிப்ளை பண்ணுறதுனால தென் நம்ம மிஸ்ஸஸ் என் இன்னும் எலெக்ஷனுக்கு 10 நாள் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பொண்ணுங்க எல்லாருமே ஹாஸ்டலுக்குள்ள பணைய கைதியாக மாட்டிக்கிட்ட இந்த கேஸை நீங்கள் ஒரு 10 நாளைக்கு இழுத்தடிச்சிட்டிங்கன்னா போதும். எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை ஹேண்டில் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்ம நாம்டையிலுமே ஆமாம் மிஸ்ஸஸ் என் சொல்கிறது கூட கரெக்டு தான். ஒருவேளை இப்போ நம்ம ரொம்பவே அமைதியாக இருந்துட்டோன்னா மக்கள் எல்லாருமே ப்ரொஃபஸர் ஹானோட கேஸ் மேலே ரொம்பவே க்யூரியஸ் ஆகி என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். அதனால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு மக்கள் எல்லாரையுமே ரொம்ப பரபரப்பாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை ஆறப்போட்டு நாமளுமே இந்த எலெக்ஷனில் வின் பண்ண முடியும். அதுக்கான ஒரே வழி இந்த மாதிரி 3 நார்த் கொரியன் ஸ்பைஸ் ஒரு பெரிய ஹாஸ்டலை ஹைஜாக் பண்ணி அதில் இருந்துட்டு இருக்க நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்காங்க. அதில் என்னோட பொண்ணுமே ஒன்றுங்கிறத நீ மீடியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்க முடியும்னு நாம்டேயிலுமே சொல்லிடுறாரு. ஆமாம், நீங்கள் இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே சேஃபாக காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற ஆக்ஷனை பார்த்து மக்களுமே இம்ப்ரெஸ் ஆகி இந்த எலெக்ஷன்லேயுமே கண்டிப்பாக ஆளுங்கட்சியவே வின் பண்ண வச்சிருவாங்கன்னு மிஸ்ஸஸ் என்னுமே ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ஜங் ஷூவுமே ஹீரோவோட அப்பா கிட்ட, அதாவது நார்த் கொரியன் அஃபீஷியல் கிட்ட பேசுறதுக்காக முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் நாம்டேயில் கிட்ட முக்கியமாக உன்னோட கமாண்டோஸை எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்றதுனால நாம்டேயிலுமே கமாண்டோஸை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம உங்களோட ஃபிங்கர்ஸ் கூட அசையக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம என்ஜங் ஷூ எப்படி ஏஎன்எஸ்பியோட டேரக்டர், அதே மாதிரி நாம்டேயிலுமே SW-80ன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்வாட், அந்த டீமோட டேரக்டர். கட் பண்ண ஹாஸ்டலுக்குள்ள நம்ம வார்டன் காலில் கட்டி வச்சிருந்த வாக்கி டாக்கி டொப்புன்னு கீழே விழுந்துடுறதுனால சவுண்டு கேட்டு எல்லா பொண்ணுங்களுமே வார்டனை பார்க்குறாங்க. ஆனால் யாருமே வாக்கி டாக்கியை நோட் பண்ணாததுனால வார்டன் நைஸாக ஏதோ செடியை பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிற பூத்தொட்டிக்குள்ளே வாக்கி டாக்கியை மறைச்சி வச்சிடுறாங்க. அதுவே இங்கே பிளாக் டைகருக்கு டாக்டர் ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டு இருக்கச்ச பிளாக் டைகர் கண்ணை கொடுங்கன்னு கேட்கவும் டாக்டருமே எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பட் அப்போ அவங்க கரெக்டாக ஜோ வந்துடுறதுனால டாக்டர் லைட்டாக தடுமாறிடவும் ஜோக்கு டாக்டர் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் டக்குன்னு ரொம்பவே ஷாக் ஆகுற நம்ம சீனியர் பொண்ணு, ஐயோ இன்னைக்கு நான் ஆண்டோனியோ கூட டேட்டிங் வரதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனே, ஒருவேளை அவன் எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வரலங்கிறதுனால என்னை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சீனியர் பொண்ணு ரொம்பவே சோகமாகிறதுனால, எனது ஆண்டோனியோவா, யாரு அவன் புதுசா, ஏற்கனவே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான், அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் வேற ஒருத்தரை பற்றி பேச முடியும்னு நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு கேட்க, அக்கா தப்பாக சொல்கிறீங்க, ஒருத்தர் இல்லை 2 பேர். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் நம்ம சீனியர் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூடயுமே டேட்டிங் போனாங்கன்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கோத்து விட்டுறதுனால பாவம் நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் இவளை நம்பியா நம்ம டைமண்ட் ரிங் கொடுத்து மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணோங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். பத்தாவதுக்கு லீடர் பொண்ணு வேற, இன்னைக்கு எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கே, நான் ஒருத்தி எழுதலைங்கிறதுனால திரும்பலாம் அந்த எக்ஸாமை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே புலம்பவும் யார் யாருக்கு என்னென்ன கவலைன்னு சொல்லி டக்குன்னு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இதனால செம காண்டாகிற சீனியர் பொண்ணு, இப்போ நீ எதுக்காக சிரிக்கிற, நாங்கள் இந்த ஹாஸ்டலுக்கு பே பண்ணுற பணத்தை சம்பளமாக வாங்குற நீ எங்களை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறியான்னு கேட்டுடுறா. ஆக்சுவலாக இவ கேட்குறது ரொம்பவே தப்பு. இன்சார்ஜ் பொண்ணுன்னு மட்டும் இல்லை, யார்கிட்ட இந்த மாதிரி பேசினாலும் கண்டிப்பாக கோவம் வரும் தான். ஸோ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அவகிட்ட சண்டை போடுறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஜோ, புள்ளி போட்ட சட்டை நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்டு நம்ம சீனியரையே பயங்கரமாக இந்த ஜோ கலாய்ச்சி விட்டுடுறான். கட் பண்ண இங்கே நார்த் கொரியாவில் நம்ம ஹீரோட அப்பா அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் நான் இன்னும் 10 நாளைக்குள்ள நமக்கு வர வேண்டிய அந்த 300 மில்லியன் பணத்தையும் நம்மளோட 3 ஸ்பைஸையுமே திரும்ப இந்த நாட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு. பட் அந்த லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட திரும்ப இந்த மேட்டரை சொல்லி உங்களால் 10 நாளைக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோட அப்பா ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக ஹீரோட அப்பா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்லை, எப்படியாவது தன்னோட பையனை திரும்ப உயிரோட மீட்கணுங்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அப்பா என்ஜங் ஷூ கால் பண்ணி ஹீரோ அப்பா கிட்ட எல்லா பிரச்சனைகளையுமே எடுத்து சொல்கிறதுனால, அதெல்லாம் உங்களோட பிரச்சனை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, எங்கள் நாட்டை சேர்ந்த 3 ஸ்பைஸை ஒழுங்காக திரும்ப எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்கடான்னு சொல்லி கத்தவும், சரி இப்போ நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ எங்கள் நாட்டில் அந்த பணைய கைதிகளோட சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு, அதனால நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் நாட்டை சேர்ந்த 3 ஸ்பைஸையுமே நாங்கள் கொலை பண்ணிடுவோம், அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் $300 மில்லியன் பணம் கொடுக்குறோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுனால அவ்வளோதான் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. உங்களுக்கு என்ன அந்த 3 ஸ்பைஸுமே ரொம்ப சாதாரணமாக போயிட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் நாட்டை சேர்ந்த ஸ்பைஸ் மேலே ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் எங்கள் நாட்டுக்கு உயிரோடு நீங்கள் திரும்பி அனுப்பி வைக்கணும்,
அதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 2 நாட்டுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை போரெல்லாம் வெடிக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா செம்ம டென்ஷனில் காலை கட் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களை நம்ம செக்ரட்டரி கூப்பிடுறாருன்னு அவரோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடவும் நம்ம ஹீரோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த லேடி ஆஃபீஸர் திரும்ப நம்ம என்ஜங் ஷூக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மிஷனுக்கு நான் தான் பொறுப்பு, எங்கள் நாட்டை சேர்ந்த ஸ்பைஸ் எங்கள் நாட்டுக்காக உயிரை விடுறதுல எந்த ஒரு தயக்கமுமே காட்ட மாட்டாங்க, ஸோ நீங்கள் தாராளமாக அவங்க 3 பேரையுமே கொன்னுடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. பட் இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுடுற நம்ம ஹீரோ அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரெக்டாக இதை போய் அவர்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அப்பா அந்த லேடி ஆஃபீஸர் கிட்ட போய் ஏன் இப்படி நீ ஆர்டர் போட்டேன்னு சொல்லி சண்டை போடாமல் இங்கேயே நின்று பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. அதுவே இங்கே நம்ம டாக்டர் பிளாக் டைகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பக்கத்திலேயே நம்ம ஜோ துப்பாக்கியை வச்சுக்கிட்டே நிற்கிறதுனால ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஆப்போசிட் நாட்டை சேர்ந்த ஹாஸ்பிட்டலையோ இல்லை டாக்டர்ஸையோ அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுக்கிட்டே டாக்டர் நம்ம பிளாக் டைகருக்கு கன்னை எடுத்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம ஜோ பார்த்துடுறதுனால கன்னை மறைக்கிறாங்க. பட் நம்ம ஜோக்கு ஏற்கனவே இந்த டாக்டர் மேலே டவுட்டாக இருந்ததுனால இப்போ அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு துப்பாக்கியுமே இருக்குது. அவ்வளோதான், சொல்லவே வேண்டாம். சும்மாவே இந்த ஜோ பைய கொஞ்சம் வெறப்பாக தான் சுற்றிட்டு இருப்பான். பத்தாவதுக்கு இப்போ வர சவுத் கொரியன்ஸ் 3வது தடவையாக இந்த டாக்டர் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து இவங்களை ஏமாத்திட்டாங்கங்கிற கோபத்தில் ஒரு பொண்ணு டாக்டர்னு கூட பார்க்காம அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். வலி தாங்க முடியாமல் நம்ம டாக்டர் கத்துறதுனால வெளியில இருந்து மைக்ரோஃபோன் மூலமாக கேட்டுட்டு இருக்க நம்ம நாம்டேயிலுக்கு பதறுது. ஐயோ என் செல்லக்குட்டியை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈவன் உள்ள இருந்துட்டு இருக்க நம்ம பிளாக் டைகருமே எப்படியாவது காப்பாத்திடலான்னு ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு டேப் ரெக்கார்டரில் பாட்டு போட்டு விட்டு வால்யூம் எல்லாம் நல்லா ஹையாக வச்சு அந்த டைனிங் ஹால்குள்ளேயுமே எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ வெளியில் இருந்துட்டு இருக்க போலீஸுங்களுக்கு உள்ளே இவங்க பேசுறது கேட்காம பாட்டோட சவுண்டு தான் டாமினேட்டடாக கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம நாம்டையில் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஜோ ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டாக்டரோட பேக்ல ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காம பரவாயில்ல விடுன்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால நம்ம ஜோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஏற்கனவே அவனுங்க நம்மள 2 டைம் ஏமாத்தினானுங்க, பட் நீ அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணாமல் ரொம்பவே அமைதியாக இருந்ததுனால தான் இப்போ இந்த டாக்டர் அனுப்பி வச்சு 3வது டைமுமே ஏமாத்த பார்த்துருக்கானுங்க. நீ வேணா அமைதியாக இருக்கலாம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி விண்டோ கிட்ட நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு டாக்டர் அங்கே நிற்க வச்சு ஜோ டாக்டரை சுடுறதுக்காக போகிறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் பார்த்து பயப்படுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஜோ கிட்ட எதுவும் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்துறான். இந்த கலவரத்தில் தன்னை யாருமே கவனிக்காமல் இருக்கும்போது பிளாக் டைகருமே நைஸாக ஒரு சர்ஜரிக்கல் நைஃப் எடுத்துடுறாரு. தென் நம்ம ஜோ அவன் டாக்டரை கொலை பண்ண போகிறத வெளியில் இருந்துட்டு இருக்க எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக ஜன்னலெல்லாம் உடைக்கிறான். இதை நோட் பண்ணுற ஒரு கமாண்டோ இந்த மாதிரி டாக்டர் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ பயங்கரமாக பதறி போகிற நம்ம நாம்டையில் இந்த கமாண்டோ எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி அவர் இருந்துட்டு இருக்க அந்த ஸ்பாட்ல இருந்து பைனாக்குலர் வழியாக பார்க்கும்போது டாக்டரை சுட்டு கொலை பண்ணுறதுக்காக நம்ம ஜோ பக்கத்திலேயே துப்பாக்கியை வச்சுட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை 3 டைம் ஏமாற்ற பார்த்தீங்க, அதனால தான் இப்போ நான் இவளை கொலை பண்ணுறேன், ஸோ நீங்கள் தான் இவளை என்ன கொலை பண்ண வச்சிங்கன்னு சொல்லி கத்தவும் நம்ம டாக்டருமே பயந்து போய் என்னை கொல்லாதன்னு கத்துறா. இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம நாம்டையில் டே இந்த ஸ்பையை விடாதீஹே சுட்டு கொல்லுகேங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டே ஐயோ என் செல்லத்தை காப்பாற்ற ஏதாவது பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்ல வாய் எடுக்கிறாரு. பட் நம்ம நாம்டையிலுக்கும் டாக்டருக்கும் நடுவில் கொஞ்சம் இல்லீகலான கான்டாக்டுங்கிறதுனால வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறாரு. இருந்தாலும் எப்படியாவது டாக்டரை காப்பாத்துங்கன்னு சொல்லி செம்மையாக கத்திட்டு இருக்காரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோ டாக்டரை எதுவும் பண்ணிடாதுன்னு ஜோ கிட்ட சொல்கிறதுனால 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஃபைட் வர ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹேனா அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்க சாங்கோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட இங்கே வா உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு கூப்பிடுறா. அப்போ கரெக்டாக நம்ம டாக்டர் கிட்டே இருந்து ஜோ வாங்கின அந்த கன் அவன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துடுறதுனால பிளாக் டைகர் ஹீரோயினை எப்படியாவது அந்த கன் எடுத்துட்டு இங்கே வா பாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோ ஜோ கிட்ட எப்படியோ பேசி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீ பொறுமையாக கேளுங்கிற மாதிரி சொல்லவும் அவனுமே லைட்டாக காம்ப்ரமைஸ் ஆகிடுறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற கன் எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து நீட்டவும் அவ்வளோதான் ஜோ பயங்கரமாக கண்டாகி ஜன்னல் கிட்ட இருந்துட்டு இருக்க டாக்டரை இழுத்து இப்போ நீ எங்களை சுட்டினா நான் இவளை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற நம்ம பிளாக் டைகருக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவர் ஒரு பிளான் போட்டால் இங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற அந்த கன்னை லோட் பண்ணிடுறா. அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அல்ல. ஸோ நம்ம பிளாக் டைகர் ஹீரோயின் கிட்ட பாப்பா தயவு செஞ்சு கன்னை கீழே போட்டுருமா இல்லைனா உனக்கு தாமா பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளவோ நம்ம ஹீரோயினை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை ரொம்பவே சேஃபாக விட சொல்லி நார்த் கொரியன் ஸ்பைஸ் 2 பேர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறா.
அப்போ நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட நீங்கள் உங்கள் ஆளுங்க 2 பேருக்கு அடிபட்டிருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால தான் உங்களை நம்பி இங்கே ஒரு டாக்டரை அனுப்பி வச்சாங்க. ஆனால் என்ன இன்னும் உங்களோட ஆள் ஒருத்தன் கண் விழிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் கோவப்பட்டு டாக்டரை போட்டு தள்ளிட்டீங்கன்னா மயக்கத்தில் இருந்துட்டு இருக்க உங்கள் ஆளை காப்பாற்றுறதுக்காக சவுத் கொரியன்ஸ் திரும்ப இங்கே கண்டிப்பாக ஒரு டாக்டரை அனுப்பி வைக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஜோ கிட்ட கன்னை கீழே போட சொல்கிறாரு. அவனுமே பண்ணுறான். பட் வெளியில் இருந்துட்டு இருக்க ஒரு கமாண்டோ நம்ம நாம்டைலோட பேச்சை கேட்டு ஜோவை சுடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது மிஸ் ஆகிடுறதுனால பயங்கரமாக டென்ஷன் ஆகுற நம்ம ஜோ, கோயால என்னையே நீங்கள் சீண்டி பார்க்குறீங்களா, இதோ வரண்டான்னு சொல்லி ஏதோ வெறிக்கொண்ட வேங்கையா மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற கமாண்டோஸை சரமாரியா டப 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 டபன்னு கோபத்தில் சுட ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஜோவை சுடுறதுக்காக எய்ம் பண்ணுறதை பார்க்குற நம்ம ஹீரோவை கையில் வச்சிருக்க துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை அந்த ஃபைட்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக சைடில் இழுத்துட்டு வந்துடுறான். அப்போது அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கீழே போட்ட துப்பாக்கியை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு ஸ்பைங்கிற மேட்ரு தெரியறதுக்கு முன்னே ஹீரோவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி ராக்கெட்டாக வெளியில் அனுப்பியிருப்பால, அந்த ராக்கெட் நம்ம ஹீரோவோட பேக்கெட்லேருந்து கீழே விழுது. ஆனால் இதை நோட் பண்ணாத நம்ம ஹீரோ ஜோவை ஸ்டாப் பண்ணி நீ தேவையில்லாமல் புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லவும் அவனுமே இந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுறான். தென் இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹேனா நாம்டெயில் சொன்ன மாதிரியே பேஸ்மெண்ட்ல இருந்துட்டு இருக்க அந்த போபி ட்ராப்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கீழே ஓடுறா. அடுத்து அந்த பேப்பர் ஏரோப்ளைனை பார்க்குற நம்ம ஹீரோக்குமே தன்னை மாதிரி தான் மேலே காதல் இருந்திருக்குங்கிறதையுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்குறா. பட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இருந்த எல்லா ஃபீலிங்ஸையுமே மறைக்கிறதுக்காக ஹீரோயின் கையில் வச்சிருக்க பேப்பர் ஏரோப்ளைனை அவகிட்ட இருந்து ரொம்ப ஹார்ஷாக வாங்கிடுறான். ஆனால் என்ன இப்படி இவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமாக போயிட்டு இருக்க காதல் போராட்டத்தை நம்ம ஜோவும் டாக்டரும் நோட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஜன்னல் பக்கத்தில் நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் கன்னை லோட் பண்ணி திரும்ப நம்ம ஜோ கையிலேயே கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அங்கேருந்து நம்ம ஹேனா எஸ்கேப் ஆகியிருக்க விஷயமுமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஹேனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்க்கும்போது அவள் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில் போனதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாததுனால கண்டிப்பாக அவள் எக்ஸிட்டுக்கு தான் போயிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அங்கேயுமே ஓட ஆரம்பிக்கிறான். ஈவன் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுற நம்ம ஹேனா ஹீரோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க போபி ட்ராப்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணிட்டு வெளியில் இருந்துட்டு இருக்க கமாண்டோஸ்லாம் உள்ளே வரத்துக்காக எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணவுமே போயிடுறா. பட் அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுற நம்ம ஹீரோ, என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பாத்தியா, ஒழுங்கா நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அந்த டோர்ல இருந்து கையை எடுத்துட்டு பார்ப்போம்னு சொல்லவும் நம்ம ஹேனாவுமே பயந்து போய் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுறா. இருந்தாலும் நம்ம ஹேனா ஒரு வேளை இப்போ நீ என்னை இங்கே சுட்டா கூட கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க உள்ளே வந்துடுவாங்க, ஏன்னா நான் டோரை தான் ஓப்பன் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ ஏற்கனவே தான் அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக நிறையவே பாம்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அந்த பாம்போட ரிமோட் எடுத்து காட்டி ஸோ உங்கள் ஆளுங்க உள்ளே வந்த அடுத்த செகண்டே நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த மொத்த ஹாஸ்டலையுமே டமால் டுமில்னு பீஸாக வெடிச்சு சதற விட்டுருவங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக பயமுறுத்துறது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட டீம் லீடர், அதாவது நம்ம பிளாக் டைகரை தான் ஹீரோ சொல்கிறான். ஸோ நீ உன்னோட டீம் லீடரை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டினா எதுவும் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா அந்த ஆள் ஒன்றை காப்பாற்றுறதுக்காக குண்டடி வாங்கிட்டு இப்போ எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி நீயும் உன்னோட டீம் லீடரை காப்பாற்ற ஆசைப்பட்டினா ஒழுங்கா இங்கே இருந்து வெளியில் போய் உங்கள் ஆளுங்க யாரையுமே உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹேனாவுமே பயந்து போய் ஓகேன்னு சொல்லி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பிளேட்டை மாற்றி அங்கே இருக்கிற ஆஃபீஸர், அதாவது கமாண்டோஸ் எல்லார்கிட்டையும் உள்ளே போங்க சீக்கிரம் போய் அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு கத்துறதுனால நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. ஆனால் என்ன வெளியில் இருந்துட்டு இருக்க கமாண்டோஸ் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற நம்ம ஹேனா, அட பாவீங்களா எவ்வளோ சூப்பரான சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தேன், அழகா நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா எல்லாரையுமே காப்பாற்றிருக்கலாம், இப்போயாவது உள்ளே போங்கன்னு கத்துறா. ஆனால் அந்த கமாண்டோஸ்லாம் அதை கண்டுக்கிறதாவே இல்லை, ஏன்னா நம்ம நாம்டெயில் தான் இப்போ அவர் ஆள் உள்ளே மாட்டிக்கிச்சுல, அதனால இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆப்ரேஷனை கை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. தென் நம்ம நாம்டெயில் என்ஜங் ஷூ கிட்ட என்னப்பா நீ லிம்ரோஹோ கிட்ட பேசுனியா, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது இப்போ அவர் நார்த் கொரியன் பதவியில் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு லேடி ஆஃபீஸர் தான் வந்திருக்காங்க அவங்களுமேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அங்கே ரொம்பவே கோவமாக வர நம்ம ஹேனா, எதுக்காக நீங்களா நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து டோரை ஓப்பன் பண்ணியுமே உள்ளே அட்டாக் பண்ணுறதுக்காக எந்த ஒரு கமாண்டோஸையுமே அனுப்பலன்னு கேட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே வரா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுற நம்ம ஹீரோ, நீங்கள் ஏதோ எங்களை எங்கள் நாட்டுக்கு திரும்ப ரொம்பவே சேஃபாக அனுப்புறதா சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக இப்போ கமாண்டோஸ் அனுப்பி அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னு கேட்கவும் நம்ம என்ஜங் ஷூக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா அவருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இந்த எல்லா பிளானையுமே போட்டது நம்ம நாம்டெயில் தான். பட் இப்போ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த கமாண்டோ அட்டாக்குக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, நீங்கள் தானாகவே வந்து சரண்டர் ஆகிறதுக்காக தான் எங்கள் ஹேனா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லி ஹேனாவை கொத்து விட்டுடுறான். பாவம் நம்ம ஹேனாக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நாம்டெயிலோட பேச்சை கேட்டுட்டு தான் நம்ம ஹேனா இந்த மாதிரியான பிளான்லாம் பண்ணியிருப்பா.
பத்தாவதுக்கு இந்த நாம்டைல் வேற டாக்டருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பத்திரமா டாக்டரை திரும்ப அனுப்புங்க திரும்ப அனுப்புங்கன்னு கத்தவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் எப்படி தலைவரே ஹேனா என்கிட்ட இந்த மேட்டரை பற்றி தான் பேசினாங்கிறது உனக்கு தெரியும்னு கேட்டு லாக்க போடவும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமேங்கிறத புரிஞ்சுக்கிற நாம்டையில், இந்தாப்பா உன்கிட்ட தான் பேசணுமான்னு சொல்லி யங்ஜங்ஷு கிட்டேயே திரும்ப ஃபோனை கொடுத்துறவும் நம்ம ஹேனா செம்ம கடுப்பில், ஏன்யா உள்ள அத்தனை பொண்ணுங்க அங்கே உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, நீ என்ன டாக்டரை மட்டும் காப்பாத்துறதுக்காக இப்படி துடிச்சிட்டு இருக்கன்னு கேட்டு சண்டைக்கு போயிடுறா. இதனால இன்னும் டென்ஷன் ஆகுற நம்ம நாம்டையில் கத்தவும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹேனாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாவம் நம்ம ஹேனா, முக்கியமாக ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஏன்னா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி சாரியெல்லாம் கேட்குறாரு. பட் நம்ம ஹீரோ, நான் பெட் கட்டி சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களை கொலை பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறீங்கன்னு ரிப்ளை பண்ணவும், அதெல்லாம் இல்லை, நீங்கள் வேணும்னா உங்கள் நாட்டோட ரீசெண்டான இன்ஸ்ட்ரக்ஷனை செக் பண்ணி பாருங்கன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல, நாங்கள் லாஸ்ட் டைமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்னதுனால தான் உங்களை நம்பி இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்தோம், பட் அப்போ கூட நீங்கள் எங்களை போட்டதில் தானே பார்த்தீங்கன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண, இல்லை போன டைம் கரெக்டாக நீங்கள் இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போகும்போது எங்கள் நாட்டோட மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்கள் நாட்டோட ஒரு சில ஸ்பைஸுக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருந்தது, அதனால தான் நாங்களுமே வேறு வழி இல்லாமல் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணோமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லைன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா ரிப்ளை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கோங்கிற விஷயம் எங்கள் நார்த் கொரியன்ஸுக்கு தெரியுமான்னு கேட்குறச்ச நம்ம யங்ஜங்ஷுவுமே ஆமாம் நாங்கள் ஏற்கனவே உங்கள் ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஓகே, நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம், ப்ளஸ் எங்கள் நாட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த கோடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை நம்பி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எங்கள் நாட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் நடுவில் என்ன டீலிங் போயிட்டு இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறச்ச நம்ம யங்ஜங்ஷு ரொம்பவே பயந்துக்கிட்டே, உங்களுக்கு ரீசெண்டாக வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தம்பின்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, அப்போது நான் கேட்டுட்டு இருக்க விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களே, சரி இன்னும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு பொண்ணாக நான் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இறந்து போகிற எல்லா பொண்ணுங்களோட மரணத்துக்குமே நீங்கள் தான் காரணம்னு சொல்லி டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம நாம்டைலோட ஒய்ஃப் கமிஷனர் ஒய்ஃபோட பொட்டிக்லேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக நம்ம யங்ஜங்ஷோட ஒய்ஃபுமே உள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறைச்சிக்கவும், கமிஷனரோட ஒய்ஃப் யங்ஜங்ஷு ஒய்ஃப் கிட்ட நீங்கள் நாளைக்கு தானே வரதா சொல்லியிருந்தீங்க, ஆனால் என்ன திடீர்னு இப்போ இங்கன்னு கேட்குறச்ச, நான் இந்த வழியாக தான் ஹோசு உமன் ஹாஸ்டல்லேருந்து ரிட்டர்ன் வந்தேன், அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நாம்டைலோட ஒய்ஃப் ரொம்பவே நக்கலா, நீ அங்கே போனதுக்கு கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்குமேன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே அங்கே இருக்கிற யாரும் சரியாக சாப்பிடல, அதனால தான் அவங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துகிட்டு போனேன்னு நம்ம யங்ஜங்ஷோட ஒய்ஃப் சொன்னதுமே அவ்வளோதான் நாம்டைல் ஒய்ஃபுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. அப்போது அங்கே வர நம்ம யங்ஜங்ஷு ஒய்ஃபோட டிரைவர், இந்த மாதிரி இப்போ நம்ம யங்யூ தம்பி ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கார் மேடம், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணா கண் விழிக்கிறதுனால ஹீரோயினோட அப்பாவுக்கு இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினோட அண்ணா, அப்பா நான் அம்மா கிட்ட தங்கச்சியை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததா நம்ம ஹீரோயினோட அண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ரீசெண்டாக நம்ம ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினை கூட்டிகிட்டு இறந்து போனவங்க அம்மாவோட கல்லறைக்கு வந்திருந்தப்போ தான், அம்மா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் தங்கச்சியை பார்த்துக்கிறேன், அவளை உண்மையாக நேசித்து காதலிக்கிறவனுக்கே அவளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் தங்கச்சிக்கு ரொம்பவே வயசாகி பாட்டியானாலும் பரவாயில்ல, அவளை நான் கடைசி வரைக்கும் அன்பு குறையாம பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினோட அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் தான் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் அப்பாவுமே கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் மைசன், இருந்தாலும் நீ உன்னோட பங்கையுமே இதில் கொடுத்தாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணா மயங்கிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அப்பா, ஏதாவது பண்ணி என் பையனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி கதறாரு. ஈவன் டாக்டர்ஸுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் அவங்களால முடியல. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினோட அண்ணா இறந்துடுறாங்க. அதுவே இங்கே ஹாஸ்டலில் நம்ம பிளாக் டைகர் தன்னை கட்டி போட்டிருக்க கயிறை சர்ஜரிக்கல் நைஃபால் கட் பண்ணிவிட்டு அந்த ரூம்ல இருந்துமே வெளியில் வந்துடுறாரு. இன்னொரு சைடு நம்ம வார்டன் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மறைச்சி வச்சிருக்க அந்த வாக்கி டாக்கியை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் திரும்ப ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. தென் நம்ம பிளாக் டைகர் அந்த ஹாஸ்டல்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜோ வந்துடுறதுனால அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் வார்டனோட ரூம்குள்ளே வந்து மறைஞ்சிக்கும் போது தான் அங்கே இன்னொரு சீக்ரெட்டான ரூம் இருக்கிறதையுமே நோட் பண்ணுறாரு. அந்த ரூம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரியே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நம்ம வார்டன் மேலே பிளாக் டைகருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது.
அதே நேரம் ரெஸ்ட் ரூம்க்கு வந்த நம்ம வார்டன் வாக்கி டாக்கியை டியூன் பண்ணி விஐபி நான் தான் ரெயின் பேசுகிறேன், நான் பேசுகிறது கேட்குதா, ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கன்னு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் டிவி நியூஸில் இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்த ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் காயமான நம்ம ஹீரோயினோட அண்ணா ரீசெண்டாக இறந்து போனாருங்கிற நியூஸுமே வருது. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின், இல்லை இதெல்லாம் உண்மையாக இருக்காது, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் இறந்து போயிருக்க மாட்டாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி அங்கேருந்து அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிறா. என்னதான் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் நம்ம ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக யங்யோன்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னால் ஓடுறாரு. இதை நம்ம ஜோ பார்த்துடுறான். ப்ளஸ் இந்த சவுண்ட்னால நம்ம வார்டனுமே எங்கே இதுக்கப்புறம் யாராவது தாங்கிட்ட இருக்கிற அந்த வாக்கி டாக்கியை கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் அங்கே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் ரோலில் வாக்கி டாக்கியை சுற்றி பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பின்குள்ளே வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துகிற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக செத்துடுவங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் கீழே நம்ம ஹீரோ ஆளுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாமெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கண்ணத்துலையே பலாருன்னு ஒரு அறவிட்டு, எங்கள் அண்ணாவை கொலை பண்ண அந்த டீமோட லீடர் நீ தானா, அதான் நீ இங்கே எங்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீல, அப்புறம் எதுக்காக எங்கள் அண்ணாவை கொன்னீங்க, எங்கள் அண்ணனை நீங்கள் கொலை பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, திரும்ப எங்கள் அண்ணனை கொண்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சோகம் தாங்க முடியாமல் ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. பாவம் நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப தவிக்கிறான். இதை நம்ம வார்டனுமே நோட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வர நம்ம ஜோ வார்டன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம வார்டனோட அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம பிளாக் டைகர் ஒரு நோட்டை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது ஜோ ஹீரோ கிட்ட, நம்ம ஆளுங்க கூட நடந்த ஃபைட்டில் தான் ஏஎன்எஸ்பி டைரக்டரோட பையன் இறந்து போயிருக்கான், ஸோ அதுக்காக அவனுங்க நம்மளை பழி வாங்கினா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அதான் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுலன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தப்போ அந்த பையன் இறந்து போகல, இப்போ எல்லாமே மாறிடுச்சு, ஸோ என்ன வேணாலும் ஆகலான்னு ஜோ சொல்லிட்டு இருக்கத பிளாக் டைகர் கேட்டுடுறாரு. அதே நேரம் டிவி நியூஸில் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஹாஸ்டலை ஹைஜாக் பண்ணி வச்சிருக்க விஷயம் தான் ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி ஜோ கிட்ட, இப்போ நம்ம பொண்ணுங்களை தங்க வச்சிருக்க அந்த டைனிங் ரூமில் நீ இன்னும் கொஞ்சம் பாம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு, ஒருவேளை சவுத் கொரியன்ஸ் திரும்ப நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சா யோசிக்கவே வேணாம், இந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிடுவோம், அப்புறம் மொத்த இடமே வெடிச்சு சதறி எல்லாருமே செத்துருவாங்கன்னு நம்ம ஹீரோ ஜோ கிட்ட சொல்கிறதையுமே நம்ம பிளாக் டைகர் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஜோ பாம் எடுக்கிறதுக்காக வார்டனோட ரூமுக்குமே வரான். ஏன்னா அங்கே தான் இவங்க ரொம்பவே சேஃபாக அந்த பணம் இருக்கிற பேக்கையுமே வச்சுருப்பாங்க. ஸோ பணம் இருக்கிற பேக்லேருந்து பாம் எடுக்கிறதுக்காக வர நம்ம ஜோவை பார்க்குற பிளாக் டைகர் ரொம்பவே ஷாக் ஆகி மறைஞ்சிக்கும் போது ஜோவுமே அவரை கவனிக்காமல் பேக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஈவன் நம்ம பிளாக் டைகர் இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் சரி வராது, எல்லாத்தையுமே தடுக்கணும்னு சொல்லி திரும்ப தன்னை வந்து ஹீரோ பார்க்குறதுக்குள்ளே அதே இடத்துல போய் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த கயிறெல்லாம் கட்டுறதுக்குள்ளே கரெக்டாக அங்கே வந்து நம்ம பிளாக் டைகரை பார்த்துடுற நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற அந்த சர்ஜரிக்கல் நைஃபை உடச்சி போடுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம பிளாக் டைகரை கட்டி போட்டு திரும்ப அந்த டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில், என்கிட்ட ரிமோட் பாம் இருக்குது, ஸோ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறச்ச நம்ம பிளாக் டைகர், உனக்கு லீ சோங் ஜோ தெரியுமா, எங்கள் நாட்டு பிரசிடெண்ட்டை கொலை பண்ணுறதுக்காக உங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தவன் தான், பட் அவன் இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால உங்கள் நாட்டையே காட்டி கொடுத்துட்டு இங்கே இப்போ ஒரு நல்லவனா அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான், அதே மாதிரி உனக்கும் வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்கா என்னன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ பயங்கரமாக காண்டாகி, உனக்கு உன் ஆளு கூட ஒழுங்காக வாழணும்னு ஆசையாக இருந்ததுன்னா வாயை மூட்டு சும்மா வான்னு சொல்கிறான். என்ன என்னோட ஆளா, யாரு, ஓ நீங்கள் ஹேனாவை சொல்கிறீங்களா, அவள் ஜஸ்ட் என்னோட கலீக் தான், அதை தவிர எங்கள் 2 பேருக்கு நடுவில் வேற எதுவுமே இல்லையேன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்ல ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி பிளாக் டைகருக்கு குண்டடி பட்டிருக்குள்ள அதே இடத்துல திரும்ப கன்னை வச்சு குத்தி போயான்னு தள்ளுறாரு. தென் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக போகிறான். டாக்டருமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்தா சரியாகிரும்னு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டலில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டி நடந்ததில் அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை டாக்டர் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, ஹீரோயின் தான் உங்களை இந்த ஹாஸ்டலில் மறைச்சி வச்சாங்களான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஆமான்னு ரிப்ளை பண்ணிடுறதுனால, நீங்கள் ஏன் ஹீரோயின் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, பட் உங்களோட இந்த பர்சனல் ஃபீலிங்ஸ்னால நம்ம மிஷனை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு ஹீரோயின் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் டாக்டர் இந்த சிச்சுவேஷன் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறச்ச, எனக்கு என்னமோ சவுத் கொரியன் சொன்ன மாதிரி இன்னும் கரெக்டாக 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்மளை நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி தான் போன டைம் நாங்கள் எல்லாருமே நம்பி ஹாஸ்டல்லேருந்து வெளியில் போனோம்,
பட் அங்கே இருந்த எல்லாருமே எங்களை சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது நீங்கள் திரும்ப அந்த மாதிரி எதுனா நடந்துரும்னு பயப்படுறீங்களா, இல்லை நம்ம நாட்டு மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு டாக்டர் கேட்குறாங்க. நான் நம்மளோட நாட்டை நம்புகிறேன், பட் இங்கே இருக்கிற ஏஎன்எஸ்பியை என்னால் நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம நாட்டுக்கு நம்மளை அனுப்புகிறதா சொன்னாங்கன்னு கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தானே இந்த மிஷனுக்காக ரொம்ப நாளாகவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோவுமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா லீயும் ஜோவும் பொண்ணுங்களை இப்போ தங்க வச்சிருக்க டைனிங் ரூமில் ஹீரோ சொன்ன மாதிரியே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, ஏன்னா இந்த பில்டிங்கை சுற்றி நிறையவே போலீஸ் இருக்காங்கன்னு வார்டன் ரிப்ளை பண்ணவும், இன்சார்ஜ் பொண்ணு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஹீரோயினை காணும். அப்போ நான் அசியூம் பண்ணது கரெக்டு தான், இவனுங்க எல்லாருமே பிளான் பண்ணி நம்மளை கொல்ல போகிறானுங்க. பட் ஹீரோயினை மட்டும் ஹீரோ காப்பாற்றுறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த டாக்டரை போட்டதில் பார்த்தப்போ கூட ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணதை நானே என்னோட கண்ணால் பார்த்தேன். இப்போயுமே ஹீரோ இங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சு, இன்னுமே ஹீரோயின் வரலை. அப்போது நாம் எல்லாருமே சாக போகிறோம். இந்நேரத்துக்கு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி இவ கொளுத்தி போடவும், அங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பயந்து போய் ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அப்போ தான் நம்ம வார்டன் ஹீரோயினோட அண்ணா இறந்து போயிட்டாங்கங்கிற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதனால தான் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே என்ன விஷயங்கிறது தெரிய வந்து ஹீரோயினை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அண்ணா ஃபோட்டோவை பார்த்து, நான் தான் என் பையனை கொண்டுட்டேன், நான் தான் கொலைகாரன்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சித்தி, இதில் எதுவுமே உங்கள் தப்பு இல்லை, உங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியுமே கிடையாது, ஏன்னா உங்கள் பையன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதுலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் அவனை ஆர்மிக்கு அந்த மெரைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிங்களே தவிர எதையுமே நீங்கள் வேணுக்குனே செய்யலைன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, உங்கள் பையன் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான். ஸோ இந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பையன் ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினோட அப்பாவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நான் ஒரு வேளை இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்காமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு என் பையன் உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோட் 1 டீம் உங்களை தான் இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலாக போனதுக்கு ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்காதீங்கன்னு ஹீரோயினோட சித்தி ரிப்ளை பண்ணிடுறாங்க. 10ஆவதுக்கு இப்போ நம்ம பொண்ணு வேற அந்த கொடுமைக்கார நார்த் கொரியன் ஸ்பைஸ் கிட்ட தான் எழுந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நாம் அவங்க கிட்டே இருந்து அவளை காப்பாற்றுறதுங்கிறது தான் யோசிக்கணும். அதே நேரம் இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டுமே முடியலங்கிறதுனால எப்படியாவது எல்லாத்தையுமே ஒரே லைனுக்கு கொண்டு வந்து ஹீரோயினையும் காப்பாற்றணும், அதே நேரம் ப்ராஜெக்டையுமே முடிக்கணுங்கிற மாதிரி இந்த அம்மா அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லுது. கட் பண்ணால் தூக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணா அவங்கள விட்டு பிரிகிற மாதிரி தோன்றதுனால பயங்கரமாக கத்திக்கிட்டே எழுந்திரிக்கவும், டாக்டர் ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது கெட்ட கனவாக இருக்கும், நீ மயக்கம் போட்டது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாகவே தன்னோட அண்ணா இறந்து போயிட்டாங்கங்கிறது ஞாபகம் வரதுனால ரொம்பவே மூச்சு விட கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம டாக்டர் ஹீரோயினோட ஷர்ட் பட்டனை கழட்டி விடுறச்ச ஹீரோ போட்டிருந்த செயினை ஹீரோயின் கழுத்தில் பார்த்ததும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த செயின் மேலே ஆசைப்பட்டு நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட கேட்டப்போ, சாரி மேடம், என்னால் தர முடியாது, ஏன்னா இது என்னோட வாழ்க்கையை விட எனக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருப்பான். பட் இப்போ அந்த செயினை நம்ம ஹீரோயின் கழுத்தில் பார்க்கறதுனால நம்ம டாக்டருக்கு ஹீரோக்கு அவனோட வாழ்க்கையை விட ஹீரோயின் தான் முக்கியங்கிறது புரியுது. அப்போ நம்ம ஹீரோயின், இல்லை இறந்து போனது கண்டிப்பாக என் அண்ணன் பேரில் இருக்கிற வேற யாராவதா தான் இருப்பாங்களே தவிர என் அண்ணனாக இருக்க மாட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கான ஃபியூனரலுமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் கூட வேலை பார்த்தவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப அழுது மரியாதை செலுத்துகிறாங்க. இன்னொரு சைடு டிவி நியூஸில் நம்ம ஹீரோயினோட அண்ணா இறந்து போகிறதுக்கு முன்னே நம்ம ஹீரோயின்காக லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்காருங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அப்படியே சோகமாக திரும்பும்போது நம்ம ஹீரோயினுமே இந்த நியூஸை கேட்டு ரொம்பவே சோகமாக அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறா. அப்போ நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணுற ஹீரோ, நீ இப்போ உள்ளே போன்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின், இல்லை நான் வீட்டுக்கு போகணும், என் அண்ணாவை பார்க்கணும், ப்ளீஸ் நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை என்னோட அண்ணாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. பட் இப்போ நம்ம ஹீரோயினை வெளியில் விட முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே ரொம்பவே கோவப்படுறா. தென் நம்ம ஹீரோயின் அண்ணாவோட ஃபியூனரலுக்கு வர அந்த கட்சியோட ஒரு பெரிய தலைவர் ஹீரோயினோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சித்தி கிட்டேயும்
உங்கள் பையனோட இழப்பை கண்டிப்பாக யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது. அதுவும் உங்கள் பையன் நம்ம நாட்டுக்கே ஒரு ஹீரோவாக மாறி இறந்து போயிருக்கான். ஸோ நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டான்னு ஆறுதல் சொல்கிறதுனால நம்ம நாம்டேயில் எங்கே அந்த தலைவர் பேர் மிஸ்டர் பார்க். ஸோ எங்கே மிஸ்டர் பார்க் என்ஜங்ஷூ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிருவாருங்கிற பயத்தில் ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை நான் தான் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இன்னும் கொஞ்ச நாளையில் ஹாஸ்டலில் நார்த் கொரியன்ஸ் கிட்ட பணைய கைதிகளாக மாட்டியிருக்க பொண்ணுங்களையுமே காப்பாற்றிடலான்னு சொல்கிறதுனால ஏயா உனக்கு எப்போ எதை பற்றி எங்கே பேசணுன்னே தெரியாதான்னு கேட்டு நாம்டேயில் மிஸ்டர் பார்க் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம என்ஜங்ஷோட ஒய்ஃபு நாம்டெயிலோட ஒய்ஃபை பார்த்து ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறதுனால மிஸ்ஸஸ் நாம் வீட்டுக்குள்ளே வரும்போதே இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக என்ஜங்ஷோவும் மிஸ்டர் பார்க்கும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவாங்க போலையேன்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. ஏன்டி இப்போ பாரு இப்படி தேவையில்லாமல் பேசி மனுஷனை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? நானே போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகி ப்ரொஃபஸர் ஹான் இறந்து போயிட்டாரேங்கிற டென்ஷனில் இருக்கேன்னு நாம்டேயில் சொன்னதுக்கு அப்புறம் தான் மிஸ்ஸஸ் நாமுக்கு இது எல்லாமே பிளானுங்கிற விஷயமே புரிய வந்து அப்போது அந்த ஹோசு உமன்ஸ் ஹாஸ்டலில் நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த ப்ரொஃபஸர் ஹானோட கேஸை மறைக்கிறதுக்காக தானான்னு கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ உன்னை வச்சு நான் என்னடி பண்ணுறது? என்ஜங் ஷோட ஒய்ஃப்லாம் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா, நீயும் தான் இருக்கியே மட சாம்பிராணிங்கிற மாதிரி நாம்டேயில் பயங்கரமாக திட்டுறாரு. விடுங்க ஹனி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக 13 பொண்ணுங்க செத்தா மட்டும்தான் என்ஜங் ஷோவால் லீடர் ஆக முடியும்னு சொல்லவும் என்ன 13 பொண்ணா, எதுக்கு நீ இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னு நாம்டேயில் திரும்ப கேட்க ரீசெண்டாக நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு பெரிய ஃபேமஸான ஜோசியக்காரரையுமே பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி நம்ம என்ஜங்ஷூ பிரசிடென்ட் ஆகணும்னா அவர் ஃபேமிலி மேலே இருக்கிற ஒரு பெரிய சாபம் நீங்கணுமா, அதுக்காக 13 கன்னி பெண்களை தியாகம் கொடுத்தா மட்டும்தான் அவரால் பிரசிடென்ட் ஆக முடியும்னு அந்த ஜோசியக்காரர் சொன்னாரேங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம நாம்டேயில் அவ்வளோதான் இன்னும் பயங்கரமாக காண்டாகி எத்தனை தடவை நான் உன்னை இந்த மாதிரி ஜோசியக்காரர் சொல்கிறத நம்பாத, ஜோசியக்காரரை போய் பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ ஒரு டைம் கூட என் பேச்சை கேட்காம இன்னும் திருந்தாம தான் இருந்துட்டு இருக்கியான்னு கேட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுவே இங்கே நம்ம என்ஜங் ஷோட ஒய்ஃபு கமிஷனருக்கு கால் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் என்ஜங் ஷோவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசணும், முக்கியமாக தன்னோட நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் என்ஜங் ஷோ தன்னோட பையனையே ஆர்மிக்கு அனுப்பி வச்சாருங்கிற மாதிரியும் நீங்கள் பேசணும்னு சொல்கிறதுக்கு கமிஷனருமே ஓகே மேடம்னு ரிப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு நடக்க போகிற அந்த ப்ரெஸ் மீட்டுக்கான ரிகல்சரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாவம் நம்ம பிளாக் டைகரோட அசிஸ்டண்ட்டுங்களா இவர் பண்ணுற அல்சாட்டியத்தை தாங்கிக்க முடியாமல் சார் நைட்டு ஃபுல்லாக இப்படியே உட்கார வைக்க போகிறீங்களா சார்னு கேட்கும்போது அட இருங்க பசங்களா, நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பேட்டி கொடுக்க போகிறேன், அதுக்கு இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறது நல்லது தானே. ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லவும் அவ்வளோதான் பசங்களாம் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட அண்ணா ஹீரோயின் கழுத்தில் ஒரு ஷால் போட்டு விட்டுருப்பாங்க. அந்த ஷாலை இப்போ பார்க்குறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அந்த ரூமில் இருந்து வெளியில் வந்துடுறான். பட் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த ஷாலை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறதுனால நம்ம ஹீரோயினுமே இந்த ஷாலை ஹக் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள், அதாவது அந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு 9 நாளைக்கு முன்னே அந்த ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் ஒரு மாதிரி கண்ணடிக்கிறதுனால ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாவ நம்ம பிளாக் டைகர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அன்னைக்கு மட்டும் நான் கேட்டப்போவே உங்கள் வார்டன் இந்த ஃபுல் பில்டிங்கையும் செக் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகியிருக்காதுன்னு பிளாக் டைகர் சொல்ல போலீஸ்கார் அந்த ஸ்பையை மறைச்சி வச்சவங்களில் இவருமே ஒருத்தர்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கோத்து விட்டுடுறா. சரி அதெல்லாம் விடுங்க, ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எதுக்காக அன்னைக்கு வார்டன் என்னை இந்த ஹாஸ்டலில் செக் பண்ண விடலங்கிறது தான் புரியலை, ரொம்பவே வியர்டாக இருக்குன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்லவும் இது என்ன இதை விட எவ்வளவோ இருக்குது, மாதம் ஒரு தடவை அவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் எங்கேயோ போயிட்டு வருவாங்க, ஆனால் திரும்ப வரும்போது ஏதோ பேரஞ்ச மாதிரி வருவாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த கோத்து விட்டுடுறா. நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே எப்படியாவது அவளை தடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் முடியல, இவ பாட்டும் சொல்லிக்கிட்டே போகிறா. பத்தாவதுக்கு நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வாட்ச்மேன் தாத்தா கிட்ட வர நீங்கள் கூட நம்ம வார்டன் இந்த ஹாஸ்டலுக்கு வரத்துக்கு முன்னே அவங்கள பற்றி ஏதோ ரொம்பவே வினோதமாக கேள்விப்பட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ அதை நீங்கள் இந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கோத்து விடவும் பிளாக் டைகருமே வாட்ச்மேன் தாத்தா கிட்ட என்ன சார் அதுன்னு கேட்குறாரு.
அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே அது என்ன விஷயங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாஸ்டலை பொறுத்தவரை நம்ம வார்டனுக்கு முன்ன வேற ஒருத்தங்க வார்டனா இருந்தாங்க இல்லையா, அதாவது அன்னைக்கு கூட மாடி ரூம்ல ஒருத்தங்க தூக்கு மாட்டி செத்து போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க இறந்து போறதுக்கு மொதல் நாளே இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பதிலாக வேற ஒரு வார்டனை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் இந்த வேலையை விட்டு போகலான்னு மேலிடத்துலேருந்து அத்தாரிட்டிஸ்லாம் கால் பண்ணி அந்த வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறச்ச, நான் இந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட முன்னவே இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி திடீர்னு வேற ஒருத்தரை இங்கே வார்டனாக கொண்டு வந்து என்ன வேலையை விட்டு போக சொல்லலான்னு கேட்டு பயங்கரமாக அந்த பழைய வார்டன் அத்தாரிட்டிஸ் கிட்டலாம் சண்டை போட்டிருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி வேற போயிட்டுருக்கும். ஸோ அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வாட்ச்மேன் தாத்தா தான் பக்கத்துலேயுமே இருந்திருப்பாரு. ஆனால் என்னதான் அந்த பழைய வார்டன் அவ்வளோ ஆர்கியூ பண்ணியுமே மேலிடத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் நாங்கள் முடிவு எடுத்தது தான், ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை ரிசைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறதுனால ரொம்பவே டென்ஷன் ஆகுற அந்த பழைய வார்டன், ஓ அப்படியா, அப்போ வரப்போகிற அந்த புது வார்டன் கண்டிப்பாக என்னோட டெட் பாடியை தாண்டி தான் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே போயாகணும்னு சொல்லி அந்த பழைய வார்டன் பயங்கரமாக மிரட்டி ஃபோன் காலை கட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம வாட்ச்மேன் தாத்தா அப்படி யார் புது வார்டனாக வரப்போகிறாங்கங்கிறத பார்க்கும்போது தான் அதில் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்க வார்டனோட ஃபோட்டோவுமே இருக்கும். பட் அந்த ஃபோட்டோவில் நம்ம வார்டன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக முட்டை முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு பரட்ட தலையோட ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கர கொடூரமாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போவே நம்ம வாட்ச்மேன் தாத்தாக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஈவன் அடுத்த நாளே சொன்ன மாதிரி அந்த பழைய வார்டன் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம வாட்ச்மேன் தாத்தா பிளாக் டைகர் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கச்ச இன்சார்ஜ் பொண்ணு பழைய வார்டன் தூக்குமாட்டி இறந்து போனதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா இப்போ வார்டனாக இருந்துட்டு இருக்கவங்க இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்க, ப்ளஸ் ஜெர்மனிலையுமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பழைய வார்டனை விட இவங்க தான் எல்லா விதத்துலேயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லவும் நம்ம வாட்ச்மேன் தாத்தா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஸ்டார்டிங்கில் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம பிளாக் டைகர் திரும்ப திரும்ப வார்டன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. தென் நம்ம ஹேனா அடுத்த நாள் நடக்க போகிற அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக தன்னோட ஜூனியர்ஸ் பண்ணி வச்சிருக்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ கூட சேர்த்து டோட்டலாக 7 ஸ்பைஸ் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்களை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால என்ன இதுன்னு கேட்கவும், ஒருவேளை நம்ம நாட்டு மக்களுக்கு அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வெறும் 3 ஸ்பைஸ் தான் இருக்காங்கங்கிற மேட்ரு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 ஸ்பைஸை கூட உங்களால் பிடிக்க முடியலையான்னு கேட்டு நம்மளையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் பற்றி ரொம்பவே கேவலமாக இந்த ப்ரெஸ்ஸு மீடியா மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே 7 ஸ்பைஸ் இருக்கிறதா சொல்ல போகிறாங்கன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹேனாக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஸ்ட்ரைட்டாக இந்த விஷயத்தை பற்றி கமிஷனர்கிட்டயே கேட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. பிகாஸ் ஏற்கனவே அந்த 3 ஸ்பைஸ் கிட்டே நிறைய பேர் பணைய கைதிகளாக மாட்டியிருக்காங்க. பத்தாவதுக்கு இப்போ நம்ம ஹீரோ வேற அந்த ரிமோட் பாம்பை அங்கே இங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நீங்கள் இப்படி ஏதாவது தேவையில்லாமல் பண்ணி இதனால் அந்த ஸ்பைஸ்லாம் ரொம்பவே கோவப்பட்டு ஒரு வேளை அந்த ரிமோட் பாம்பை ப்ரெஸ் பண்ணி மொத்த இடத்தையுமே வெடிக்க வச்சு எல்லாரையும் கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும், இங்கே பாரு ஹேனா, நாங்கள் எல்லாருமே இப்போ சரியான ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ நீ தேவையில்லாமல் காட்டாத்து வெள்ளத்தை நடுவில் அணைக்கட்டி தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காத. முக்கியமாக இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே என்ஜங் ஷோவோட பொண்ணு இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவளை கொல்ற மாதிரி அந்த ஸ்பைஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹேனாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. இதுலேருந்தே நம்ம ஹேனா தன்னோட பெரிய ஆஃபீஸருங்களாம் ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் போட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறா. கட் பண்ணால் இந்த கேஸ்க்கான ப்ரெஸ் மீட்டுக்கு அலையா விருந்தாளியா ரொம்பவே பயங்கரமான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் வரதுனால பிளாக் டைகரோட ஆளுங்க அவர் அப்படியே அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட போகும்போது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஈவன் நம்ம கமிஷனருமே எழுதி வச்சிருந்த அத்தனை டைலாக்ஸையுமே அப்பட்டமாக ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர நம்ம ஹேனா டைரெக்டாக அந்த ரிப்போர்ட்டர் பக்கத்தில் உட்காந்து கண்ணா லட்டு தின்னா ஆசையான்னு கேட்கவும், என்ன நீங்களுமே அந்த ஹாஸ்டல் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறீங்களான்னு ரிப்போர்ட்டர் கேட்குறதுக்கு நம்ம ஹேனாவுமே ஆமான்னு சொல்லிடுறதுனால இவங்க 2 பேருமே ஒரு டீம் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோ அந்த கமிஷனர் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட நாங்கள் இங்கே 3 ஸ்பைஸ் தான் இருக்கோங்கிறது வெளியில் இருந்துட்டு இருக்க எல்லா ஏஎன்எஸ்பி அத்தாரிட்டிஸுக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கமிஷனர் நாங்கள் 7 ஸ்பைஸ் இருக்கோன்னு பொய் சொல்லணும்னு கேட்குறதுக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு வேளை 3 ஸ்பைஸ் தான் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்கங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 ஸ்பைஸை கூட நம்ம நாட்டு கவர்மெண்டால் பிடிக்க முடியலன்னு சொல்லி தப்பாக பேசுவாங்க. அதனால தான்னு டாக்டர் ரிப்ளை பண்ணிடுறாங்க. இன்கேஸ் இப்போ அவங்க நமக்காக கொடுத்துருக்க இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களே ஏதாவது புதுசாக 4 ஸ்பைஸை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துக்குள்ளே விட்டு நம்ம கதையை முடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்க டாக்டரே பயங்கரமாக ஜர்க்காகி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணைய கைதிகளில் பாதி பேரை ரிலீஸ் பண்ணிடலாம்,
ஏன்னா அவங்களால நமக்கு பெருசாக எந்த ஒரு யூஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேரை இங்கே வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவது அப்போயாச்சும் ஏஎன்எஸ்பி தரப்புலேருந்து நீங்கள் இங்கே 3 ஸ்பைஸ் தான் இருக்கீங்கிறத ஓப்பனாக சொல்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போன்னு டாக்டர் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோவுமே அப்போ நமக்கு தேவைப்படுற ஹீரோயினை தவிர மற்ற எல்லா பொண்ணுங்களையுமே நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறச்ச, ஏன் நீ வேற யாரையாவது ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறியான்னு டாக்டர் கேட்குறதுக்கு, இல்லை இப்போ நமக்கு என்ஜங் ஷூவோட பொண்ணு ரொம்பவே முக்கியம், அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற எந்த பொண்ணுங்களுக்குமே டவுட் வராமல் இருக்கிறதுக்காக டாக்டரை திரும்ப அவங்க கூடலாம் உட்கார வச்சுட்டு, உங்கள் எல்லாரையுமே காயப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் எங்களுக்கு இல்லை, ஸோ நாங்கள் இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் கொஞ்சமாக எண்டு கொண்டு வர முடிவு பண்ணியிருக்கோம், அதனால நாங்கள் இப்போ 30 பேரை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி வார்டன் கிட்ட ஒரு நேம் லிஸ்ட்டை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உன்னையுமே வெளியில் அனுப்புவாங்கன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆறுதலாக சொல்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ நாம்டேலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறச்ச, ஏன் நீங்கள் இதை பற்றி எங்ககிட்ட முன்னவே சொல்லலை, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றா சேர்ந்தான முடிவெடுப்போன்னு நாம்டேல் சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கேட்குறத மட்டும் திரும்ப எங்களுக்காக சென்ட் பண்ணி வைங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க, ஓகே ஷோர் நாங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணி வைக்கிறோம், பட் அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் டாக்டரை திரும்பி அனுப்பி வைங்கன்னு நம்ம நாம்டேல் கேட்குறாரு. அது மட்டும் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா டாக்டர் உங்கள் பேக்கில் ஒரு துப்பாக்கியை மறைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னதும் அவ்வளோதான். நாம்டேல் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இதை ஒரு காரணமாக வச்சு டாக்டரை நீங்கள் எதுனா பண்ணீங்கன்னா அவ்வளோதான், சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி தாம் தூம்னு குதிக்கும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் வேணும், அப்புறம் பசங்க போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் வேணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வழக்கமாக கொடுத்து விடுற ஹேனா கிட்ட தான் கொடுத்து விடணும்னு சொல்லி நம்ம ஹீரோ காலை கட் பண்ணுறதுக்காக போகும்போது கரெக்டாக நம்ம ஜோ தலைவரே அப்புறம் எனக்கு கொஞ்சம் கப் நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோவுமே சொன்னது புரியுதுல, ஒரு 10 டப்பா கப் நூடுல்ஸையும் அனுப்பி வைங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம ஜோ ஒரு க்யூட்டான சிரிப்பான் பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன, இப்போ ரீசெண்டாக இந்த ஹாஸ்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட 30 பொண்ணுங்களில் நம்ம பொண்ணுங்களில் அதுலேயும் முக்கியமாக நம்ம ஹீரோ வெளியில் அனுப்பலைங்கிறதுனால ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினோட அண்ணா இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சுமே கூட ஏன் அவன் ஹீரோயினை வெளியில் அனுப்பலை, அந்தளவுக்கு அவன் என்ன கல் நெஞ்ச காரணான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், பேசாமல் நம்ம வார்டன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு கண்ணாடி பொண்ணு கேட்குறச்ச, யார் வார்டன் கிட்டையா, அவங்க சரியான சிறுமூஞ்சி, அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது கேட்க போய் நீ ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட சொல்ல சான்சஸ் இருக்குன்னு சீனியர் பொண்ணு வார்டனை பற்றி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறத கேட்குற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு வார்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேச போகும்போது இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட சுடுதண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணுற நம்ம லீ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சுடுதண்ணி எடுக்கன்னு சொல்லவும், டக்கு நம்ம லீ டாக்டரை பார்த்து அனுப்பலாமா வேண்டாமான்னு கண்ணாலேயே சிக்னல் கேட்கவும், டாக்டருமே ரிப்ளை பண்ணுறதுக்காக போகும்போது பிளாக் டைகர் பார்த்துடுறதுனால டாக்டர் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம பிளாக் டைகருக்கு டாக்டர் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதுவே இங்கே சுடுதண்ணி வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்த நம்ம இன்சார்ஜ் பொண்ணு நார்த் கொரியன் ஸ்பைஸ் மறைச்சி வச்சிருக்க அந்த பணமும் வெப்பனும் இருக்கிற பேக்கை பார்த்துடுறா. ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, திரும்ப அந்த பேக்கை அங்கேயே வைக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் டக்குன்னு எல்லா பணத்தையுமே எடுத்து பேக்கெட்குள்ளே வச்சுக்கிறதுனால இன்சார்ஜ் பொண்ணு வேண்டாம், திரும்ப எல்லா பணத்தையுமே வச்சுரு, ஒரு வேளை நார்த் கொரியன் ஸ்பைஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவானுங்கன்னு சொல்லி எவ்வளவோ அவனை தடுக்க ட்ரை பண்ணுறா. பட் அதெல்லாம் பற்றி அவன் கேட்காம பணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு துப்பாக்கியுமே எடுத்து பேக்கெட்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு இப்படிலாம் பண்ணாதன்னு எவ்வளவோ சொல்கிறா. ஆனால் அவன் நான் என்ன குருடா, இவ்வளோ பணத்தையும் பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை யார் எடுத்தாங்கிறது அவங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை, நான் தான் லூசு மாடி நடிக்க போகிறேனேங்கிற மாதிரி இவன் சொல்ல, கண்டிப்பாக தெரியதான் போகுது, ஏன்னா நான் உங்ககிட்ட உன்னை மாட்டி விட போகிறேன்னு இவன் சொல்ல, அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீ ரொம்பவே தைரியமாக எல்லாரு கூடயும் சண்டை போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக நீ என் கூடயே சண்டைக்கு வர பார்க்குறியான்னு கேட்டு சட்டையை பிடிக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஜோ வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துடுறான். பட் நம்ம இன்சார்ஜ் பொண்ணு இந்த பணத்தை எடுத்ததை அவன் பார்த்துருக்க மாட்டான், எடுத்து பார்த்ததை ஜோ பார்த்துருக்க மாட்டான். ஸோ நம்ம ஜோவை பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேன் தாத்தா பையன் தான் எல்லா பணத்தையுமே எடுத்திருக்கான் இல்லையா, அதனால அவனை பயங்கரமாக அடிக்கும்போது இந்த மாதிரி அவள் தான் ஃபஸ்ட்டு இந்த பேக் எடுத்து பார்த்தான்னு சொல்லி அவன் நம்ம இன்சார்ஜ் பொண்ணையே மாட்டி விட்டுடுறான். ஆனால் அவள் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லிடுறதுனால நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை போட்டு அடி கும்முன்னு கும்மி மாறுகால் வாங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம வாட்ச்மேன் தாத்தா என் பையனை விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக இந்த லூசு பையன் டக்குன்னு பேக்கெட்டில் வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து காட்டவும் அவ்வளோதான் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஈவன் அவனுமே ஜோவை ஷூட் பண்ணிடுறான். ஆனால் என்ன, அந்த கன்னில் புல்லட் இல்லை.
இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தா கூட உன்னை காப்பாற்ற முடியாது மை சன்னு வாட்ச்மேன் தாத்தாவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவரோட பையன் ஜோவோட காலில் விழுந்து திரும்ப அந்த துப்பாக்கியை கொடுத்ததுக்கு அப்புறமுமே கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் ஜோ அவனை போட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். பாவம் நம்ம வாட்ச்மேன் தாத்தா என் பையனை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சும் போது அவருக்குமே 4-5 அடி சிவியராக வந்து விழுது. கிட்டத்தட்ட நம்ம வாட்ச்மேன் தாத்தாவுமே அடி வாங்கி பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகிடுறாரு. பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அம்மானு கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழக்கம் போல் நம்ம சமையல்கார அம்மா ஜோவை திட்ட ஆரம்பிக்கிறதுனால அவன் இன்னும் கடுப்பாகி அவங்கள அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம பிளாக் டைகர் நிறுத்துடா நாயே, ஒரு வயசானவள்னு கூட பார்க்காம அவரை இப்படி போட்டு அடிக்கிறியே, நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு நம்ம பிளாக் டைகர் பயங்கரமாக கத்தவும் செம்ம காண்டாகிற நம்ம ஜோ பிளாக் டைகரை ஷூட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறான். நம்ம பிளாக் டைகர் வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சுட்ரா பாப்போன்னு பயங்கரமாக கத்துறாரு. அப்போது அங்கே வர நம்ம ஹீரோ ஜோவை பிளாக் டைகரை சுட வேணான்னு சொல்கிறதுனால இன்னும் டென்ஷன் ஆகிற நம்ம ஜோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது பக்கத்திலேயே டாக்டருமே இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பொலாயிட்டா இந்த வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் நம்ம பணத்தை திருடுறதுக்காக ட்ரை பண்ணான்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ வாட்ச்மேன் தாத்தா அவரோட பையன் அப்புறம் நம்ம பிளாக் டைகர் இவங்க 3 பேரையுமே ப்ரேயர் ஹாலில் கட்டி போட்டு வைக்க சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஜோ இவங்க 3 பேரையுமே அங்கே கட்டி போட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம வாட்ச்மேன் தாத்தா அவரோட பையனை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அவன் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் என்ன சரியாக வளர்க்கலங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வழக்கம் போல் நம்ம பிளாக் டைகர் அவரோட கட்டையுமே அவிழ்த்துட்டு வாட்ச்மேன் தாத்தாவோட கட்டை அவிழ்த்து விடும்போது தான் இந்த இடத்துல இருந்து வெளியில் போக ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குது, அது மூலமாக நீங்கள் எப்படியாவது வெளியில் போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வாங்க சார்னு சொல்லி நம்ம வாட்ச்மேன் தாத்தா பிளாக் டைகருக்கு ஒரு வழியை காட்டுறாங்க. ஈவன் நம்ம பிளாக் டைகருமே அதில் போக ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா கண்ட்ரோல் ரூமில் நம்ம ஹீரோ சொன்ன எல்லா லிஸ்ட்டையுமே நம்ம நாம்டேயில் கமிஷனர் கிட்ட கொடுத்து முக்கியமாக இது எல்லாத்தையுமே ஹேனா தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணுமாமான்னு சொல்லவும், சார் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹேனாவை திரும்ப கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அவள் வரமாட்டா சார்னு சொல்லவும், யோ அந்த ஸ்பையே அந்த பொண்ணு தான் உள்ள எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாயா, அவனுக்கு என்னமோ அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல, இந்த எலெக்ஷனுக்காக நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நாம்டேயில் பயங்கரமாக சிரிச்சிட்டு கமிஷனர்கிட்டயே எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும், கமிஷனர் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகி என்னது நானு கேட்குறதுக்கு ஏன் எனக்காக நீ போட மாட்டியான்னு நாம்டேயில் ரிப்ளை பண்ணுறதுனால இதோ உடனே சார்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாரு. அதுவே இங்கே நம்ம வாட்ச்மேன் தாத்தா தன்னோட பையனையுமே பிளாக் டைகரை ஃபாலோ பண்ணி பத்திரமா வெளியில் போக சொல்லியிருப்பாரு. ஆனால் அவன் நார்த் கொரியன்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கணுங்கிறதுக்காகவே சாக்கு போக்கு சொல்லி அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். இன்னொரு சைடு நம்ம பிளாக் டைகர் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லா போபி ட்ராப்பையுமே டிஃப்யூஸ் பண்ணிட்டு அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்துட்டு இருக்க SWAT ஆளுங்க இருக்காங்க இல்லையா கமாண்டோஸ், அவங்க கிட்ட தன்னோட ஐடி கார்டெலாம் காட்டி நான் இந்த மாதிரி போலீஸ் தான், ஸோ எல்லாருமே என் பின்னால் வாங்க உள்ளே இருக்கிற பொண்ணுங்களை காப்பாற்றலான்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே போக பார்க்குறாரு. ஸோ ஒரு கமாண்டோ உடனே பிளாக் டைகர் வெளியில் வந்த விஷயத்த கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகலாமான்னு பெர்மிஷன் கேட்குறச்ச என்ன ஆனாலும் பரவாயில்ல பிளாக் டைகர் வெளியில் வரக்கூடாது, திரும்ப வந்தால உள்ளே அனுப்புங்கன்னு நாம்டேயில் ரிப்ளை பண்ணுறதுனால ஏஎன்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நாம்டேயில் போட்டிருக்க பிளான் இவங்க யாருக்குமே தெரியாது. ஈவன் அந்த கமாண்டோவுமே பிளாக் டைகரை பார்த்து துப்பாக்கி எடுத்து காட்டி திரும்ப மரியாதையாக நீங்கள் ஹாஸ்டல்குள்ளேயே போங்கன்னு சொல்கிறதுனால பிளாக் டைகர் இன்னும் பயங்கரமாக கடுப்பாகி கத்துறதுனால அங்கே இருக்கிற கமாண்டோஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப பாவம் நம்ம பிளாக் டைகர், இந்த மாதிரியான ஒரு மோசமான சிச்சுவேஷன் வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. அதுவே நம்ம ஹீரோவும் ஜோவும் பிளாக் டைகர் எஸ்கேப் ஆயிட்டாருங்கிறத கண்டுபிடிச்சு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம பிளாக் டைகர் எங்கே போனாலுமே கண்டிப்பாக சுட்டு கொண்டுருவானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது உயிர் பொழைச்சா போதுங்கிறதுக்காகவே நம்ம வார்டன் ரூமில் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குள்ள அதில் வந்து சேஃபாக செட்டில் ஆகிடுறாரு. தென் நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை அடின்னு அடித்து வாட்ச்மேன் தாத்தா கிட்ட எப்படி பிளாக் டைகர் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போனாருன்னு கேட்கும்போது அந்த ப்ரேயர் ஹாலில் இருந்துட்டு இருக்க சீக்ரெட்டான வழியையுமே நம்ம வாட்ச்மேன் தாத்தா காட்டிடுறாங்க. கட் பண்ணால் இப்போ அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம பிளாக் டைகர் வேற எதுனா எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி அங்கே இருக்கிற டேப்ஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி கேட்கும்போது தான் நம்ம டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிற மேட்ரு புரிய வருது. இது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாம் இருந்துட்டு இருக்க இந்த ஜெனரேஷனில் நிறைய இடங்களில் CCTV கேமராஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்கூலில் கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் அதாவது 1987 ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக நிறையவே மைக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ANSP வச்சாங்களே அந்த மைக்கு கிடையாது. இந்த மைக்கெல்லாம் நம்ம ஹாஸ்டலோட வார்டன் இருக்காங்களே அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னே வச்சது. ஸோ அப்படிப்பட்ட மைக் மூலமாக ரெக்கார்ட் பண்ண ஒரு சில விஷயங்களை நம்ம பிளாக் டைகர் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் டாக்டரும் பேசின நிறைய விஷயங்களை வச்சு தான் இப்போ நம்ம பிளாக் டைகர் டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு.
ப்ளஸ் இந்த எலெக்ஷனுக்காக சவுத் கொரியன்ஸ் நார்த் கொரியன்ஸ் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்கங்கிறதையுமே நம்ம பிளாக் டைகர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே விட்டால் கண்டிப்பாக சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம பிளாக் டைகர் அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஜோ வந்துடுறான். அப்புறம் என்ன வழக்கம் போல இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. லாஸ்ட்ல எப்படியோ நம்ம பிளாக் டைகர் ஜோவை கீழே தள்ளி அவன் கழுத்தை அப்படியே நெரிச்சு கொலை பண்ணுறதுக்காக போகும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ பின்னால் துப்பாக்கியோட வந்துடுறாரு. அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம பிளாக் டைகரை அடி நடிச்சு திரும்ப கட்டி போட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பிளாக் டைகர் கிட்ட இங்கே பாரு, இன்னைக்கு உன்னோட ஆளு சப்ளைஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே வருவா, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா அவளுக்கு தான் அதனால ஆபத்துன்னு சொல்கிறதுனால பிளாக் டைகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி என் ஆளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் பயங்கரமாக கத்தவும் ஹீரோ ஒரு மாதிரி ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறதுனால செம்மையாக இரிட்டேட் ஆகுற நம்ம பிளாக் டைகர், நீ ஜெர்மனிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து தப்பிச்ச மாதிரி இங்கேருந்துமே ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு உன்னோட நாட்டுக்கு பேரலான்னு மட்டும் நீ தப்பு கணக்கு போட்டுறாத. இன்னும் கொஞ்ச நாளையில் இங்கே நடக்க போகிற ஒரு பெரிய எலெக்ஷனுக்கான ஸ்கேம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த ஸ்கேமில் தான் இப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டியிருக்கீங்க. ஏன் நானுமே இப்போ அதில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் நாட்டில் வின் பண்ணணுங்கிறதுக்காக என்ன வேணாலுமே பண்ணுவாங்க. இதுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே யோசிக்காமல் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் வச்ச மாதிரி கொள்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பிளாக் டைகர் சொல்ல, அப்போது எங்கள் ஆளுங்க எங்களை கைவிட்டுட்டாங்கன்னு நீ சொல்ல வரியா? கண்டிப்பாக அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உங்கள் ஆளுங்க தான் பணம் பதவி பேருக்காக ஆசைப்பட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொன்னுட்ருக்கீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக என்ன மாதிரி இருக்கிற ஸ்பைஸை கண்டிப்பாக எங்கள் நாட்டு கவர்மெண்ட் விட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே பாரு தம்பி, நான் சொன்னது நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க இந்த எலெக்ஷன் ஸ்கேமில் நீ நான்லாம் ஒரு பலியாடாக தான் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு கண் விழிச்சுக்கோன்னு நம்ம பிளாக் டைகர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோ என் நாட்டு கவர்மெண்ட் என்னை இதுதான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக நான் என்னோட உயிரை விட கூட ரெடியாக இருக்கேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ என்னன்னு தெரில, திரும்ப நம்ம பிளாக் டைகர் இப்போ சொன்ன விஷயங்களை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் பிளாக் டைகருக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, சார் நீங்கள் தான் வெளியில் போயிட்டீங்களே, எதுக்காக எங்களை காப்பாற்ற உள்ள ஃபோர்ஸ் எதையுமே கூட்டிகிட்டு வரல, எப்படி சார் நம்ம வெளியில் போகிறதுன்னு கேட்குறச்ச பாவம் நம்ம பிளாக் டைகர் அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால, ப்ளீஸ் சார் நான் எங்கள் அண்ணனை பார்த்தே ஆகணும், எப்படி நான் இங்கேருந்து வெளியில் போகிறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்கும்போது, இங்கே பாரு பாப்பா, ஹீரோ கையில் இப்போ ஒரு ரிமோட் பாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ண போய் ஹீரோ கடுப்பாகி அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிட்டானா கண்டிப்பாக இந்த மொத்த ஹாஸ்டலே வெடிச்சு சதறி நம்ம எல்லாருமே செத்துருவோன்னு சொல்கிறதுனால ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. தென் நம்ம பிளாக் டைகர் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஜோ வந்துடுறதுனால ஹீரோயின் அப்படியே பிளாக் டைகருக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி சமாளிச்சுட்டு எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினை ஜோவே ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். பட் நம்ம ஹீரோ நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜோவை அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து கையில் கட்டெல்லாம் மாற்றி விடும்போது ஹீரோயின் நீங்கள் ஏன் இன்னும் அந்த பேப்பர் ஏரோப்ளைனை வச்சுருக்கீங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை பார்க்குறதுக்காக நீங்கள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்தீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தயக்கத்தோடையே அதெல்லாம் இல்லை, போலீஸ் என்னை ஃபாலோ பண்ணி வந்தப்போ எனக்கு மறைகிறதுக்கு வேறு எந்த இடமுமே கிடைக்கல, அதனால தான் இந்த ஹாஸ்டலோட எக்ஸிட் வழியாக நான் உள்ளே வந்தேன்னு ரிப்ளை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அண்ணா இறந்து போனதுக்கு ஹீரோ ஆளுங்க தான் காரணம் இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு எனக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாரையுமே ஹர்ட் பண்ணணுன்னு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை, இன்னும் கரெக்டாக 9 நாளையில் உங்கள் எல்லாரையுமே நாங்கள் ரொம்ப சேஃபாக ரிலீஸ் பண்ணிடுவோம், ஈவன் எனக்கு இப்போயே உன்னை ரிலீஸ் பண்ணணுன்னு தான் தோணுது, பட் என்னால் முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக கண் கலங்கிடுறான். நம்ம ஹீரோயினுமே டக்குன்னு பின்னால் வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே இந்த இடத்துல சொல்ல முடியாத பயங்கரமான காதல் போராட்டம் போது. பட் நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கையை எடுத்து விடுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே பொறுமையாக நம்ம ஹீரோயினோட கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயினை டைரெக்டாகவே ஹக் பண்ணிக்கிறான். சீரியஸ்லி இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக யாராலையுமே அழுகாமல் இருக்க முடியாது, அப்படி ஒரு அழுக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ பேக்கெட்டில் இருக்கிற அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை வேகமாக தள்ளி விட்டதுக்கப்புறம் ஹீரோ கிட்டேயே நான் இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மொத்த ஹாஸ்டல்லே பிளாஸ்ட் ஆகிருமான்னு ஹீரோ கிட்டேயே கேட்குறா. நம்ம ஹீரோ அப்படியே திருன்னு முழிக்கிறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் டாக்டர் ஜோ கிட்ட எப்படி பிளாக் டைகர் தப்பிச்சு வெளியில் போனாருன்னு கேட்குறச்ச இந்த ஹாஸ்டலோட ப்ரேயர் ஹால்லேருந்து எக்ஸிட்டுக்கு போக ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குது, அந்த வழி மூலமாக தான் போயிருக்காருன்னு அவனுமே ரிப்ளை பண்ணிடுறான்.
ஆக்சுவலாக பிளாக் டைகரை ப்ரேயர் ஹாலில் கட்டி போடுங்கன்னு சொல்லும்போதே நம்ம வாட்ச்மேன் தாத்தாவும் வார்டன் மேடமும் ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பாங்க. அதை இந்த டாக்டருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்த நம்ம டாக்டர் ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இன்னும் இந்த ஹாஸ்டலில் என்ன நடக்குன்னு தெரியல, சரி வா போய் பார்ப்போன்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோவோட பேக்கெட்லேருந்து அந்த ரிமோட் எடுத்த நம்ம ஹீரோயின், நீ தான் யாரையுமே கஷ்டப்படுத்துகிற இன்டென்ஷன் இல்லைன்னு சொன்னில, அப்புறம் எதுக்காக இன்னும் இதை கையிலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இது உங்களை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த ஹாஸ்டலை சுற்றி 100க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் ஒரு நல்ல லீடராக என்னோட டீமை பாதுகாக்கணும், அதுக்காக தான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக ஹீரோயின் கையில் வச்சுருக்க அந்த ரிமோட்டை வாங்குறதுக்காக வரும்போது, நம்ம ஹீரோயின் அங்கேயே இருன்னு சொல்லி டக்குன்னு அந்த ரிமோட்டில் ஒரு அலாம் மாதிரி இருக்கும். அந்த அலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு, ஒருவேளை போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தாலுமே நீ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பியான்னு கேட்குறதுக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு யாரையுமே கஷ்டப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் இல்லவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, நீ சொல்லிட்டு இருக்கதெல்லாம் கண்டிப்பாக என்னால் நம்ப முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ண, ஆமாம் உனக்கு ரொம்ப பெரிய மறக்க முடியாத கொடுமையை பண்ணதுனா தான், அந்த கஷ்டத்துலேருந்தே இன்னும் என்னால் மீண்டு வெளியில் வர முடியல, இன்னும் எப்படியும் 9 நாளையில் நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். இப்போ தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிமோட்டை மட்டும் கொடுத்துருன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின், ஏன் நாங்கள் இன்னும் 9 நாள் வெயிட் பண்ணணும், இப்போவே எங்களால் வெளியில் போக முடியாதான்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாமல் அமைதியாக நிற்கிறதுனால, இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்ன எல்லாமே போய் தான், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அது ரொம்பவே டேஞ்சரானது, என்கிட்ட குடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னால் ஓடுறான். ஃபைனலாக ப்ரேயர் ஹாலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த ரிமோட்டை தூக்கி போடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ஹீரோயின் கையில் இருக்கிற அந்த ரிமோட்டையுமே வாங்கிட்டு அப்படியே ஹீரோ செவுத்துல வச்சு ஹோல்டு பண்ணி, ப்ளீஸ் என்னை நம்பு, இது வரைக்கும் நான் உனக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை, பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ என்னால் எக்காரணத்தை கொண்டும் சஃபர் ஆக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக அங்கே இருந்து கிளம்பிடுறான். இப்படி இங்கே நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்ததை அந்த ப்ரேயர் ஹால் இருந்துட்டு இருக்க சீக்ரெட் வழியை செக் பண்ணிட்டு இருந்த டாக்டருமே பார்த்துடுறாங்க. அடுத்து நம்ம பிளாக் டைகர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு, உங்கள் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட எனக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுமான்னு சொல்லிட்டு லீ கிட்ட எனக்கு தண்ணி வேணும், ரொம்பவே தாகமாக இருக்குன்னு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால லீயுமே போய் யாராவது பிளாக் டைகருக்காக தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லவும், நம்ம வார்டன் நானே போகிறேன்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து பிளாக் டைகர் கிட்ட கொடுக்குறச்ச, உண்மை சொல்லுங்கள், உங்களுக்கு நிஜமாவே ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிறதே தெரியாதா? நீங்கள் எப்போ இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக மைக்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க? அப்புறம் நீங்கள் எங்கள் சைடா இல்லை நார்த் கொரியன் ஸ்பை சைடான்னு கேட்கவும், அவ்வளோதான் வார்டன் செம்ம காண்டாகி கையில் வச்சிருக்க தண்ணியை பிளாக் டைகர் மூஞ்சி மேலேயே ஊற்றிட்டு, ஏயா நானும் உங்கள் கூட சேர்ந்து தானே இந்த நார்த் கொரியன்ஸ் கிட்ட படாத பாடுபட்டுருக்கேன், அப்புறம் எப்படியா உனக்கு அவங்க சைடா இல்லை இவங்க சைடான்னு கேட்க வாய் வருதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளாக் டைகரை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக அடித்து, எதுக்காக நீ ஹீரோயின் கிட்ட நான் அந்த ரிமோட் பாம் வச்சுருக்கேங்கிற மேட்டரை சொன்னேன்னு கேட்கும்போது, அந்த பிள்ளை இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டுச்சு, அதனால தான் அந்த பிள்ளை தேவையில்லாமல் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட பாம் இருக்குன்னு சொல்லி வார்ன் பண்ணேன்னு நம்ம பிளாக் டைகர் செம்ம கோவத்தில் கத்தி ரிப்ளை பண்ணுறதுனால, நம்ம ஹீரோ ஒரு சேர் எடுத்து போட்டு பிளாக் டைகரை உட்கார சொல்லி, நான் வாண்டடாக ஏஎன்எஸ்பி கிட்ட சரண்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் நீ என்கிட்ட இன்னும் 9 நாளையில் நம்ம எல்லாரையுமே கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னியான்னு கேட்குறதுக்கு, நம்ம பிளாக் டைகர், அப்படி நீ வாண்டடாக வந்து சரண்டர் ஆனாலுமே நான் கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இப்போ இங்கே போயிட்டு இருக்க பிரச்சனையே வேற, உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்குது, இப்போ நம்ம 2 பேரோட நாடுமே சேர்ந்து இந்த எலெக்ஷனுக்காக ஒரு பெரிய ஜாயின்ட் ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கேம்ல எப்படியும் பல கோடி ரூபாய் கை மாற போகுது, அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் 3 பேரையும் காப்பாற்றுறதுக்காக உங்கள் நாடு இந்த பணத்தை விட்டு கொடுப்பாங்க சொல்லு பார்ப்போம், நீயே எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கன்னு பிளாக் டைகர் கேட்க, ஹீரோக்கே தன்னோட நாடு மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பத்தாவதுக்கு பிளாக் டைகர் வர, என்ஜங்ஷோட பொண்ணு இங்கே இருக்கிறதுனால நீ சேஃபாக இருப்பேன்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லை, இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது அந்த பொண்ணை மட்டும் இங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய கொஷின் மார்க் தான்னு நம்ம பிளாக் டைகர் சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் ஆள் இங்கே வருவா, அவகிட்ட சொல்லி இப்போ நீ சொன்ன எல்லாமே உண்மைதாங்கிறதுக்கான ப்ரூஃபை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னை நம்புவேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால, ஓகே நான் அவகிட்ட பேசி கண்டிப்பாக ப்ரூஃப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், பட் அந்த எவிடன்ஸ் கையில் கிடைச்சதுமே நீ இந்த ரிமோட் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாரையுமே பத்திரமா உயிரோட வெளியில் கொண்டு வர நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ, நீ ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வா, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிடுறான். கட் பண்ண நாம் டேயில் லாஸ்ட் டைம் நம்ம ஹேனா தான் டாக்டர் கிட்ட கன்னை கொடுத்து வச்சுக்க சொன்னாங்கிற மேட்டரை கண்டுபிடிச்சி இப்போ ஹேனாவை பயங்கரமாக திட்டிட்டு,
போன டைம் பண்ண மாதிரி இந்த டைம் எதுவுமே கிறுக்குத்தனமாக பண்ணாமல் உள்ளே போனோமா, சப்ளைஸை கொடுத்தோமா, பொண்ணுங்களை பார்த்தோமா, திரும்ப வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். முக்கியமாக டாக்டர்கிட்ட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன நம்ப சொல்லு, நான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹேனா நான் டாக்டர்கிட்ட மட்டும் இதை சொன்னால் போதுமான்னு நக்கலாக கேட்குறதுக்கு நாம்டையில் செம்மையாக காண்டாகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் வழக்கம் போல் பேட்டி கொடுத்துட்றாரு. பட் நம்ம ஆளுங்க நார்த் கொரியன் ஸ்பைஸ் எதிர்பார்த்த எதையுமே இந்த கமிஷனர் சொல்லாததுனால டாக்டர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கும்போது கரெக்டாக நாம்டையில் கிட்டேருந்து இவங்களுக்கு கால் வருது. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட நீங்களாம் எவ்வளோ பயங்கரமான தீவிரவாதிகள்னு நாங்கள் எங்கள் நாட்டு மக்கள் கிட்ட சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பொஸ்குன்னு பொண்ணுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே போனால் கண்டிப்பாக எங்கள் நாட்டு மக்கள் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆகிரும். அதனால் இதுக்கப்புறம் யாரையுமே நீங்கள் எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்களாம் டாக்டர்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, முக்கியமாக உங்கள் நனல் கூட டாக்டர் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம டாக்டர் காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட அந்த பாமோட ரிமோட்டை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ எதுக்காகன்னு கேட்குறச்ச, ஒரு பொண்ணே உன்கிட்ட இருந்து அந்த ரிமோட்டை ரொம்ப ஈஸியாக எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? நீ கூடிய சீக்கிரம் பழைய தைரியமான வீரமான லிம்சோஹோவா மாறலனா கண்டிப்பாக நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி டாக்டர் மிரட்டுறதுனால நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த ரிமோட்டை டாக்டர்கிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் நாம்டையில் சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு நாம் ஒன்றும் அவனோட மெனியன்ஸ் இல்லை, நம்ம யாருங்கிறத அவனுக்கு காட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சில பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ண ஆர்டர் கொடுத்துட்றாங்க. கட் பண்ண நம்ம ஹேனா சொன்ன மாதிரியே சப்ளைஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததும் ஜோவோட செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறதுனால ஹேனாக்கு ஷேம் பப்பி ஷேமாகிடுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கிட்டே இருந்து ஹேனா எஸ்கேப் ஆகி அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா போலீஸ்கிட்டையும் ஹாஸ்டலுக்குள்ளே போய் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பயங்கரமாக கத்திருப்பா இல்லையா. ஆனால் என்ன போலீஸ் யாருமே அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ செம்மையாக பல்பு வாங்கின நம்ம ஹேனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹேனாக்கு பக்கத்தில் வந்து இது பேர் தான் மியூச்சுவல் ட்ரஸ்டான்னு கேட்குறச்ச, அன்றைக்கி எனக்கு அதை விட்டால் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதனால தான் அப்படி பண்ணேன். பட் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எந்த போலீஸுமே உள்ளே வரல. அப்புறம் என்னென்னு நம்ம ஹேனா கேட்க ஹீரோ ஜோ கிட்ட நீங்கள் எல்லாருமே சப்ளைஸ் எடுத்துகிட்டு மேலே போங்க, இதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே இருந்து போகிறப்போ, ப்ரோ இப்போ இங்கே 30 பொண்ணுங்க இருந்துட்டுருக்காங்க, பட் நீ 10 டப்பா நூடுல்ஸ் தான் வர வச்சிருக்க, இன்னும் அதிகமாக வர வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அடே கேங்டையா இப்போ நீ இங்கே பழைய கைதியாக இருந்துட்டுருக்கியே தவிர பிக்னிக்காக வரலன்னு சொல்லி நம்ம ஹேனாவை பிளாக் டைகர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து விடுறதுனால அவள் பயங்கரமாக அடி வாங்கியிருக்க பிளாக் டைகரை பார்த்து ரொம்பவே பதறி போய், என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, இப்படி அடிபட்டிருக்கே, இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதான்னு நம்ம ஹேனா ரொம்பவே அவர் அக்கறையாக பார்த்துக்கிறா. இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ சொல்ல வேண்டியது சீக்கிரமாக சொல்லியான்னு பிளாக் டைகர் கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட பிளாக் டைகர் இப்போ உங்கள் நாட்டில் எலெக்ஷனுக்காக ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்குன்னு சொன்னார்ல, அந்த விஷயத்த அப்படியே இங்கே நம்ம ஹேனா கிட்டேயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹேனாவோட ஃப்ரெண்ட் அந்த ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார்ல, அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபுட் டெலிவரி பாயை கரெக்ட் பண்ணி அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பாடை டெலிவரி பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ரூமுக்குமே வராரு. ஈவன் இப்போ அந்த ரிப்போர்ட்டர் எடுத்துகிட்டு வந்த ஃபுட் பாக்ஸில் கேமரா இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அவரால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகும்போது டக்குன்னு நம்ம கமிஷனர் ஸ்டாப் பண்ணிடுறதுனால ரிப்போர்ட்டர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. பட் அந்த கமிஷனர் எல்லாம் கொண்டு வந்த சரி கிம்ச்சி கொண்டு வந்தியான்னு கேட்கும்போது தான் ஆத்தி சரியான சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போலையேன்னு சொல்லி திரும்ப அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி கிம்ச்சியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு விட்டா போதுன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுவே இங்கே நம்ம பிளாக் டைகர் ஹேனா கிட்ட ஸ்டார்டிங்கில் நடந்த ப்ரொஃபஸர் ஹானோட கேஸு, ஹீரோ எப்படி இந்த ஹாஸ்டலுக்குள்ளே வந்து எல்லா பொண்ணுங்களையுமே பணைய கைதியாக மாற்றினாருங்கிற விஷயம், அப்புறம் பிளான் ஏ பிளான் பி இப்போ போயிட்டு இருக்குது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறதுனால ஹேனாக்குமே ஓரளவுக்கு இது ஒரு எலெக்ஷன் ஸ்கேமுங்கிறது நல்லா புரியுது. பட் ரொம்பவே பயந்து போய் இதுக்காக இங்கே இருக்கிற பொண்ணுங்களை கொன்றுவாங்களான்னு கேட்குறச்ச, அப்படி எதுவும் ஆகக்கூடாது நீ ப்ரேயர் பண்ணிக்கோன்னு நம்ம பிளாக் டைகர் ரிப்ளை பண்ணவும், ஓகே நாம் இந்த சம்பவத்தை தடுக்கணும்னா நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம ஹேனா கேட்குறச்ச, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதான்னு ஹீரோக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சில ப்ரூஃப்லாம் தேவை, அதுக்கான எவிடன்ஸை நீ தான் எனக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரணும்னு நம்ம பிளாக் டைகர் சொல்ல, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, நானும் ரிப்போர்ட்டர் கேலும் ஏற்கனவே சேர்ந்து இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்படியும் நீங்கள் கேட்ட எவிடன்ஸை இன்னும் கொஞ்சம் நாளையில் நான் எடுத்துகிட்டு வந்து தந்துடுவேன்னு ஹேனா ரிப்ளை பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ நாளைக்குமே நான் இந்த மாதிரி நிறைய சப்ளைஸ்லாம் டிமாண்ட் பண்ணுவேன், அப்போ நான் கேட்ட எவிடன்ஸை நீ எனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லவும் நான் இன்னும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி என்ன நடக்குதுங்கன்னு கேட்கும்போது தான் நம்ம பிளாக் டைகர்
நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட எலி மாதிரி தான். ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி சண்டை போட்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக 2 பேருமே செத்து போயிடுவோம். அதனால தான் நாங்கள் 2 பேருமே ஒத்துமையாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லாரையும் உயிரோட வெளியில் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹேனாவால் பிளாக் டைகர் சொல்கிறத நம்பவே முடியலை. ப்ளஸ் நம்ம பிளாக் டைகர் வேற ஹீரோ கிட்ட நாங்கள் 2 பேருமே ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ நான் அவள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீ வெளியில் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே 2 பேரையுமே குறுகுறுன்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹேனாக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோ அதான் 2 பேரும் பேசிட்டீங்களே இப்போ வெளியில் வாங்கன்னு சொல்லி பிளாக் டைகரை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். கட் பண்ண இங்கே ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம நாம்டைலோட ஒய்ஃபுக்கும் கமிஷனர் ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்படி அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது டக்குன்னு 13 பொண்ணுங்க இறந்து போயிட்டா ஒருவேளை எங்கே அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி நம்ம யஞ்சங் ஷூ பிரசிடென்ட் ஆயிடுவாரோன்னு இவங்க 2 பேருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டரை பற்றின பேச்சுமே உள்ளே வருது. அப்போ நம்ம நாம்டைலோட ஒய்ஃபு நான் டாக்டர் கிட்ட எதுக்காக நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டப்போ ஒரு தடவை நம்ம டாக்டர் ஒரு பெரிய ஸ்னோ மலையில் ஹைக்கிங் போயிருந்தப்போ கால் ஸ்லிப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்துலேயுமே விழ போயிருந்தாங்களாம். அப்போ ஜஸ்ட் ஒரு நூல் இலையில் ஒருத்தர் வந்து காப்பாற்றினாராமா. அவர் மேலே நம்ம டாக்டருக்கு பயங்கரமான க்ரஷ்ஷு. தென் இவங்க 2 பேருமே நைட்டு ஃபுல்லாக ஒரே டென்ட்டில் தான் இருந்திருக்காங்க. பட் அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த ஆளை காணுமா. ஸோ நம்ம டாக்டர் தன்னோட உயிரை காப்பாற்றின அந்த பர்சனை தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம்டைலோட ஒய்ஃப் கமிஷனர் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. தென் இங்கே ஹாஸ்டலில் நம்ம ஹீரோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி பேரெல்லாம் ரீட் பண்ணாங்களே, அந்த 30 பொண்ணுங்களையும் இப்போ நம்ம ஹேனா கூட வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிற நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஜோவை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ அவன் இந்த பணம் இருக்கிற பேக்கை எங்கே வச்சுருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஈவன் இன்சார்ஜ் பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையனுமே வந்துடுறான். தென் நம்ம ஹீரோயின் பிளாக் டைகர் கிட்ட இன்னும் 9 நாளைக்கு அப்புறம் ஹீரோ உங்கள் ஆளுங்க எல்லாரையுமே இங்கேருந்து கூட்டிகிட்டு ரொம்பவே அமைதியாக கிளம்பிடுவேன்னு சொன்னால் அது உண்மையா இல்லையான்னு கேட்குறச்ச, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் அதை பற்றி நீ வேற யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு பிளாக் டைகர் ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக போகும்போது கட் பண்ணி நமக்கு ரெஸ்ட் ரூமில் வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் இன்சார்ஜ் பொண்ணுக்கிட்ட அந்த பணம் இருக்கிற பேக் எங்கே இருக்குன்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இங்கே பாரு, நம்ம 2 பேருக்குமே இப்போ பண தேவை இருக்குது, ஸோ நீ இப்போ அந்த பேக் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேருமே அதில் இருக்கிற பணத்தை ஈக்குவல் ஷேராக பிரிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி சொல்லவும் அவர் ரொம்பவே காண்டாகி கத்திடுறா. இன்சார்ஜ் பொண்ணு இப்படி கத்துற சவுண்டை வச்சு நம்ம ஜோ ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது வாட்ச்மேன் தாத்தா பையன்கிட்ட அடி வாங்கினாவ, ஆமாம் நான் ஏழை தான், நான் படிக்கலை தான், ஈவன் என்னோட பேரண்ட்ஸுமே எனக்காக எதுவும் பண்ணல தான், ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் உன்ன மாதிரி உன் வயசான அப்பாவோட சம்பாத்தியத்திலையும் உழைப்பிலையும் வாழ்ந்துட்டு இல்லைல்ல, என்னோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், ஸோ உனக்கும் எனக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம இன்சார்ஜ் பொண்ணு கத்த செம்ம காண்டாகிற வாட்ச்மேன் தாத்தாவோட பையன் அவளை அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே அவனை இழுத்து போட்டு அடி சாத்துன்னு சாத்த ஆரம்பிச்சிடுறான். எனக்கு என்னமோ இப்படியே போனால் கண்டிப்பாக இந்த ஜோ இன்சார்ஜ் பொண்ணை உஷார் பண்ணிடுவான் போல், ஏன்னா 2 பேருக்கு நடுவில் அப்படி தான் லைன் போயிட்டுருக்கு, பார்ப்போம் யார் கூட சேர போகிறான்னு. தென் நம்ம ஜோ வாட்ச்மேன் தாத்தாவோட பையனை அடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இன்சார்ஜ் பொண்ணை பார்த்து நீ வரலையான்னு கேட்குறச்ச, இல்லை நீங்கள் போங்க நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறதுனால ஜோவுமே எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக போயிடுறான். வழக்கமாக இவன் இப்படிலாம் போக மாட்டானே, ஏதோ இவனுக்கு நம்ம இன்சார்ஜ் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல், ஈவன் அவளுக்குமே அப்படிதான். அதுக்கப்புறம் அவள் தன்னோட ஹேர்பின் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப அதே ரெஸ்ட் ரூமுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் டஸ்ட்பின்குள்ளே நம்ம வார்டன் மறைச்சி வச்ச வாக்கி டாக்கியுமே பார்த்துடுறா. கட் பண்ணால் தான் இவ்வளோ சொல்லியுமே ஹீரோ கேட்காம 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணதுனால நாம்டேயில் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. பத்தாவதுக்கு இந்த கமிஷனர் வர ஒரு வேளை இப்போ ரிலீஸ் ஆன பொண்ணுங்க உள்ள வெறும் 3 ஸ்பைஸ் தான் இருக்காங்கங்கிற மேட்டரை வெளியில் லீக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் சார் அதனால பிரச்சனைன்னு கொளுத்தி போடுவோம், அவ்வளோதான். இப்போ ரிலீஸ் ஆன எல்லா பொண்ணுங்களையுமே யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி வச்சிருங்கன்னு நாம்டைல் ரிப்ளை பண்ணிடுறாரு. தென் நம்ம ஹேனா பார்த்தோன்னா பிளாக் டைகர் கேட்ட எவிடன்ஸை ரெடி பண்ணுறதுக்காக பக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் ரூமில் வைக்கிறதுக்காக போகும்போது ஏதோ நம்ம ஹேனா தான் ஹீரோ கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசி பொண்ணுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்த மாதிரி நாம்டையில் அவளை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹேனா ஹீரோவே மனசிறங்கி வந்து பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல முடியும், இதுக்காக தானே சார் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஹீரோவே 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கான், ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சார்னு கேட்டு ஹேனா பயங்கரமாக நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி நாம்டைல் ஹேனாவை போகிற போக்கில் தள்ளி விட்டுடுறாரு.
இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹேனா அவள் எடுத்துகிட்டு வந்த பக்கை அந்த கண்ட்ரோல் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுறா. கட் பண்ணா இப்போ ரீசெண்டாக நம்ம ஹீரோ 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கிற மேட்ரை தெரிஞ்சுக்கிற நம்ம என்ஜங் ஷோட ஒய்ஃபு இப்படியே போனால் இன்னும் கரெக்டாக 13 பொண்ணுங்க வரும்போது கரெக்டாக அந்த இடம் வந்து வெடிச்சிருச்சுன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலி மேலே இருக்கிற அந்த சாபம் கம்ப்ளீட்டாக நீங்கி டெஃபினெட்லி தன்னோட ஹஸ்பண்ட் பிரசிடென்ட் ஆயிடுவாருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே எங்கள் ஹாஸ்டலில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சுற்றி எல்லா பொண்ணுங்களையும் உட்கார வச்சு ஸ்டார்டிங்கில் நான் ஹீரோ கூட பழகினப்போ எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட டவுட் வரல. ஏன்னா ஹீரோ ரொம்பவே நல்ல பையன், ஸ்வீட்டான ஆளுன்னு நினச்சேன். பட் திடீர்னு ஹீரோவை இப்படி பார்க்கும்போது நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆனால் ஹீரோ ரீசெண்டாக 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணி ரொம்ப நல்லவங்கிறத நிரூபிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அதுவே இங்கே தனியாக உட்காந்துருக்க நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பிளாக் டைகர் தாங்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிட்ட பிளாக் டைகர் இந்த எலெக்ஷனுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதே தான் இங்கே நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஹீரோ ஒரு ரீசனாக வச்சு 9 நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்கிறதையுமே நம்ம பிளாக் டைகர் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. தென் அதெல்லாம் இப்போ இங்கே யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின் திரும்ப பிளாக் டைகர் கிட்ட என்ன யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து ரொம்ப சேஃபாக தப்பிச்சு வெளியில் போக முடியுமான்னு கேட்கும்போது நீ இங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்பிட்டு இருக்காத, ஏன்னா அந்த டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் ஸ்பை தான்னு பிளாக் டைகர் சொன்னதும் ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. கட் பண்ணால் அந்த கட்சியோட தலைவர் நம்ம நாம்டேலுக்கு கால் பண்ணி அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒலிம்பிக் செரமனியை நீ என் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ போயிட்டு இருக்கதை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது போலையேன்னு கேட்கவும் சார் இப்போ நான் சொல்லி தான் சார் அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ்லாம் 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்காங்கங்கிறதுனால நாம் போட்ட பிளானை தாண்டி எதுவுமே நடக்காது. ஈவன் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒலிம்பிக் செரமனியை பார்ப்போம் சார். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கட்சிக்காக தேவைப்படுற எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் சார்னு வாக்கு கொடுக்கறதுனால அந்த தலைவருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. கட் பண்ணால் அந்த கட்சியோட தலைவர் நம்ம நாம்டேலுக்கு கால் பண்ணி அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒலிம்பிக் செரமனியை நீ என் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ போயிட்டு இருக்கதை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது போலையேன்னு கேட்கவும் சார் இப்போ நான் சொல்லி தான் சார் அந்த நார்த் கொரியன் ஸ்பைஸ்லாம் 30 பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்காங்கங்கிறதுனால நாம் போட்ட பிளானை தாண்டி எதுவுமே நடக்காது. ஈவன் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒலிம்பிக் செரமனியை பார்ப்போம் சார். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கட்சிக்காக தேவைப்படுற எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் சார்னு வாக்கு கொடுக்கறதுனால அந்த தலைவருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. ஆனால் என்ன அதுக்கப்புறம் நாம்டேயில் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் அவ்வளோ சொல்லியுமே கேட்காம நீங்கள் எதுக்காக அத்தனை பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்டு பயங்கரமாக கத்தவும் நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்டு செய்கிறேன்னு சொல்லி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கலையேன்னு ஹீரோ நாம்டேலுக்கு ரிப்ளை பண்ணிடுறாரு. நீ ஒரு பயம் இல்லாத முட்டாளுங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக நான் யாருங்கிறத நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையான்னு நாம்டேல் கேட்க நீ யாரா வேணா இருந்துட்டு போ, என்ன வேணாலும் பிளான் பண்ணு, ஆனால் நீ எனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எங்கள் எல்லாரையுமே சேஃபாக திரும்ப எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறதுக்கான பிளான் என்னங்கிறத இப்போ எனக்கு டீட்டெயிலாக சொல்லுன்னு நம்ம ஹீரோ நாம்டேல் கிட்டேயே கேட்டுறதுனால அட என்னப்பா நீ, நான் தான் ஏற்கனவே பிளான் என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டேனே. கரெக்டாக இன்னும் எண்ணி 9வது நாள் ஹாஸ்டலில் இருந்துட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே நாங்கள் உங்ககிட்டே இருந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் உங்களை கொண்டுட்டோன்னு சொல்லி பேட்டி கொடுக்க போகிறோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்போது நிஜமாவே எங்கள் எல்லாரையுமே நீங்கள் கொல்ல போகிறீங்களான்னு கேட்குறான். ஐயோ அப்படிலாம் இல்லை தம்பி, ஃபேக்காக 7 டெட் பாடிஸை ரெடி பண்ணி அதுதான் தீவிரவாதிகள்னு சொல்லி நாங்கள் மக்களை ஏமாற்ற போகிறோம். இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவேளை இந்த மிஷனில் நாங்கள் உங்கள் 3 பேரையுமே கொண்டுட்டோம்னாலுமே கூட கண்டிப்பாக உங்கள் நாடு இதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே கேட்காது. ஏன்னா அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நிறையவே பணம் கொடுத்துருக்கோன்னு சொல்லவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோ இன்னும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ரொம்பவே கோபமாக வர நம்ம என்ஜங் ஷூ நாம்டேல் கிட்ட யாரை கேட்டு நீ வெளியில் வந்த பிளாக் டைகரை உன் ஆளுங்களை வச்சு மிரட்டி திரும்ப ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பி வைக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்தேன்னு கேட்குறச்ச நான் யார்கிட்ட கேட்கணும்னு நாம்டேல் ரொம்பவே திமிரா ரிப்ளை பண்ணுறதுனால அட லூசு பயலே, சும்மாவே இந்த பிளாக் டைகர் எப்போ பாரு ஏதாவது பரபரப்பாக இருந்துகிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆளுங்களை வச்சு நீ சுற்றுவேன்னு சொல்லி அவனை மிரட்டி திரும்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்புனதுனால கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்கேமை இந்நேரத்துக்கு பிளாக் டைகர் கண்டுபிடிச்சிருப்பான். இதை அவன் அப்படியே விட்டுற மாட்டான், ஏதாவது பெரிய லெவலில் நமக்கு ஒரு குடைச்சல் கொடுக்க போகிறான்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனாக தீட்டவும் கமிஷனருமே ஆமாம் சார் மிஸ்டர் என் சொல்கிறது கரெக்டு தான், இந்நேரத்துக்கு இந்த எலெக்ஷன் ஸ்கேமை பற்றி கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லவும் நீங்கள் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆக வேணாம், பிளாக் டைகரை அப்படியே நாம் ஆஃப் பண்ணிடலான்னு நாம்டேல் சொல்லிடுறாரு. என்னது ஆஃப் பண்ண போகிறோமா, ஏன் அவரை நீ கொலை பண்ண போறியான்னு நம்ம என்ஜங் ஷூ கேட்க ஆமாம் நாமளே கரெக்டான நேரம் பார்த்து பிளாக் டைகரை போட்டு தள்ளிட்டு பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரையே பிளாக் டைகர் தியாகம் பண்ணிட்டாள்னு சொன்னோன்னா அவனுக்குமே நாட்டு மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குமே நல்ல பேர் கிடைக்கும்னு நம்ம நாம்டேயில் ஒரு பிளானை போடவும்
இதெல்லாம் இந்த பக் மூலமா கேட்டுட்டு இருக்க நம்ம ஹேனா பயங்கரமா டென்ஷன் ஆகி, அட பாவீங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் ஆளையே நீங்க போட்டதுல பாக்குறீங்களான்னு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. அப்போ நாம அந்த ஹாஸ்டலுக்குள்ள பணைய கைதிகளா இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே கொலை பண்ண போறோமான்னு என்ஜங் ஷூ கேட்க, நம்ம தலைவர் இந்த எலெக்ஷன்ல வின் பண்றதுக்காக நாம ஒரு சில முக்கியமான விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு முன்னே உன் பொண்ணை நாம பத்திரமா அங்கேருந்து சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துடலான்னு நாம்டேயில் சொல்றதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் என்னோட பொண்ணோட சேர்த்து வெளியில பத்திரமா வரணும்னு ரொம்பவே கோவமா திட்டிட்டு என்ஜங் ஷோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண 30 பொண்ணுங்களையுமே ஏஎன்எஸ்பி ஆளுங்க பிளான் பண்ண மாதிரி கண்ணை கட்டி அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு வரத இவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ரிப்போர்ட்டர் வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு இருக்க நம்ம நாம்டேயில் தம் அடிக்கிறதுக்காக கமிஷனர் கிட்ட சிகரெட் கேட்கும்போது தான் கமிஷனர் பேக்கெட்ல இருந்து வெளியில எடுத்து வைக்கிற பக் டிடெக்டர்ல கியாமியா கியாமியான்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது பக்கத்துல எங்கேயோ பக் இருக்குங்கிறத நம்ம ஆளுங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலாக அந்த பக் டிடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹேனா வச்சுட்டு போன பக்கையுமே கமிஷனர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அதை நம்ம ஹேனா தான் வச்சாங்கிற மேட்ரு யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்த அந்த ஃபுட் டெலிவரி பண்ண வந்த மேன் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சு கமிஷனர் அவர் எங்கே இருந்தாலுமே கூட்டிகிட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹேனாவும் அந்த ரிப்போர்ட்டரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுவே இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம ஹீரோ கிட்ட நாம்டேயில் உங்களை நாங்கள் கொன்னா கூட உங்கள் நாட்டு கவர்மெண்ட் அதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, அதனால பொறுமையை இழந்து நம்ம பிளாக் டைகரை தனியாக கூட்டிகிட்டு வந்து வாக்கி டாக்கி மூலமாக ஹேனாவை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எவிடன்ஸை கொண்டு வர சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறான். ஈவன் நம்ம ஹேனாவுமே நீங்கள் கேட்ட எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமிஷனரோட ஆளுங்க டெலிவரி பாய் வேஷம் போட்டு வந்தது ரிப்போர்ட்டர் தாங்கிறத கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரும்போது பக்கத்துலேயே நம்ம ஹேனா இருக்கிறதுனால நீங்கள் 2 பேருமே கூட்டு களவாணிங்க தானான்னு கேட்டு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வாக்கி டாக்கி மூலமாக கேட்குற நம்ம பிளாக் டைகர், போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்னோட ஒரே நம்பிக்கை ஹேனா மட்டும்தான், இப்போ அவளையுமே ஏஎன்எஸ்பி ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லி நம்ம பிளாக் டைகர் ஹீரோவை திட்ட, ஓகே ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளாக் டைகரை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிற நம்ம பிளாக் டைகர், நீ என்னதான் ப்ரூஃப் கேட்டாலும் கண்டிப்பாக இன்னும் 9 நாளையில் நம்ம எல்லாரையுமே கொல்ல போகிறாங்கன்னு நம்ம பிளாக் டைகர் கத்த, ஹீரோ பயங்கரமாக காண்டாகி பிளாக் டைகர் அடிச்சு போட்டு, ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி உங்கள் நாட்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக எங்களை எங்கள் நாட்டுக்கு திரும்ப அனுப்பி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அட லூசு பையில இன்னுமா நீ இந்த ஃப்ராடு பசங்களை நம்பிட்டு இருக்க, இன்னும் 9 நாளையில் எங்கள் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு ஹீரோயின் கிட்ட நீ சொன்னதை ஹீரோயின் என்கிட்டயுமே வந்து சொல்லி எதுக்கு அந்த 9 நாள்னு கேட்டா, நான் இந்த மாதிரி எலெக்ஷனுக்காக ஒரு பெரிய பயங்கரமான ஸ்கேம் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பொண்ணு எங்கே எல்லா பொண்ணுங்க கூட சேர்த்து தன்னோட அப்பா தன்னையுமே கொன்னுருவாரோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கா. என்ன நீயும் அவளை காப்பாற்றணும்னு தானே ஆசைப்படுற, ஏற்கனவே அந்த பொண்ணு இன்னும் தன்னோட அண்ணா இறந்து போன ஷாக்ல இருந்தே வெளியில் வரல, இப்போ ஒரு வேளை தன்னோட அப்பா எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக இப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொலை பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி ஒரு வேளை அவளே சூசைட் பண்ணி சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுனால ஹீரோ மறுபடியும் டென்ஷன் ஆகி பிளாக் டைகரோட சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு பிளாக் டைகர் சொல்ல, ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி வாய மூடு எதுவும் பேசாதன்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நம்ம பிளாக் டைகர், ஒரு நிமிஷம் நான் இப்போ சொல்ல போகிறத நீ கொஞ்சம் பொறுமையாக கேளு, என்னதான் உங்கள் நாட்டிலேருந்து உங்களை இங்கே ஒரு முக்கியமான மிஷனுக்காக அனுப்பி வச்சிருந்தாலும் இப்போ எதிர்பாராத விதமாக இந்த எலெக்ஷனுக்காக நிறையவே பணம் கைமாற போகுது. ஸோ நீங்கள் உங்கள் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையான ஏஜெண்ட்டாக இருந்தாலும் டெஃபினெட்லி பணமா இல்லை ஏஜென்ட்டானு வரும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே பணத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஸ்கேமில் தான் இப்போ நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத நீ தான் ரொம்பவே தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும்னு பிளாக் டைகர் சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ மறுபடியும் தன்னோட நாட்டை விட்டு கொடுக்காம, உங்கள் நாட்டில் தான் பதவிக்கும் பேருக்கும் ஆசைப்பட்டு சொந்த நாட்டு மக்களையே கொள்வீங்களே தவிர எங்கள் நாட்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு ரிப்ளை பண்ணுறதுனால, ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நார்த் கொரியன்ஸ் ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்பாவி சவுத் கொரியன்ஸையும் ஜாப்பனீஸையும் கொன்று குவிச்சாங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுமே அவங்கவுங்க பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்பாவி மக்களை கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நாம் 2 பேருமே ஒரே லெவலில் தான் இருக்கோன்னு பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. என்ன நாமளா, என்னைக்கா இருந்தாலும் நீயும் நானும் எனிமீஸ் தான்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். தென் நைட்டில் எல்லாருமே உட்காந்து கப் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கச்ச வால்டன் பிளாக் டைகருக்கு பிரெட் ஊட்டி விடுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் என்னை பற்றின உண்மைகளை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் ரூம்குள்ளே இருக்கிற இன்னொரு கண்ட்ரோல் ரூமை நான் பார்த்தேன்னு பிளாக் டைகர் ரிப்ளை பண்ணுறதுனால,
தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பசங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு வார்டன் கேட்குறதுக்கு, ஏன் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆமாம், நீங்களுமே என்ன மாதிரி ஏஜென்சிக்காக தான் வேலை பார்க்குறீங்களான்னு பிளாக் டைகர் கேட்க, இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட இப்போ நம்ம 2 பேரோட வாழ்க்கையுமே ஏஜென்சி ஆளுங்க, அதாவது ஏஎன்எஸ்பி ஆளுங்க கையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பதவியில் இருக்கிறவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர நாம் ஒன்றும் அவங்களுக்காக வேலை பார்க்கல. பார்த்தா அதுக்கு என் ஹாஸ்டல் பசங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ரொம்பவே பொறுமையாக இருக்கேன்னு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே ரிப்ளை பண்ணுறாங்க. அதாவது நம்ம வார்டன் விருப்பமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாற்றலான்னு பிளாக் டைகர் நம்ம வார்டனோட சீக்ரெட் ரூமோட சாவியை திரும்ப நம்ம வார்டன் கிட்டேயே கொடுத்துட்றாரு. கட் பண்ணா இங்கே அந்த ஏஎன்எஸ்பி ஆஃபீஸில் நம்ம கமிஷனர் ரிப்போர்ட்டர்கிட்ட, நீ தான் கண்ட்ரோல் ரூமில் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணியான்னு கேட்குறதுக்கு, நான் இல்லவே இல்லைன்னு அந்த ஆள் சொல்கிறதுனால அடித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு அரெஸ்ட் பண்ணப்பட்டு லாக்அப்குள்ளே இருந்துட்டு இருக்க நம்ம ஹேனா அவளோட ஒரு ஜூனியராக கூப்பிட்டு, டே யாராவது லாக்அப் ஓப்பன் பண்ணி விடுங்கடான்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. தென் நம்ம வார்டன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே அவங்க மறைச்சி வச்சுட்டு போன வாக்கி டாக்கியை காணுங்கிறதுனால ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கச்ச நம்ம லீ, புள்ளி போட்ட சட்டை, நீ நல்லா பாட்டு பாடுவேன்னு நான் கேள்விப்பட்டேன், வா இங்கே வந்து ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி கூப்பிடுறதுனால நம்ம சீனியர் பொண்ணுமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம பிளாக் டைகர் வார்டன் கிட்ட, ஹீரோயின் கிட்ட இந்த சிச்சுவேஷன் எல்லாமே எலெக்ஷனுக்காக நம்ம நாட்டு பெரிய அதிகாரிங்க கிரியேட் பண்ணதுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வார்டன் கிட்டேயுமே சொல்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்க அந்த டாக்டருமே ஒரு நார்த் கொரியன் தான்னு சொல்றதுனால ஏற்கனவே வாக்கி டாக்கி காணாமல் போன சோகத்தில் இருக்கிற நம்ம வார்டன் இன்னும் பயங்கரமாக சோகமாகிடுறாங்க. இருந்தாலும் எப்படியாவது பசங்க எல்லாரையுமே இங்கேருந்து காப்பாற்றி பத்திரமா வெளியில் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காகவே வார்டனும் பிளாக் டைகரும் சேர்ந்து ஏதோ பயங்கரமான பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம வார்டன் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஹீரோ டக்குன்னு பாட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லா பொண்ணுங்களையுமே அமைதியாக உட்கார சொல்கிறதுனால, இங்கே பாரு தம்பி, நாங்கள் ஒன்றும் ஆடு மாடு கிடையாது, நாங்கள் எல்லாருமே குளித்து ப்ரஷ் பண்ணி 4 நாளைக்கு மேலாகுது, எங்கள் கப்பு எங்களுக்கே தாங்கலை, ஸோ இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு நம்ம வார்டன் கேட்க, பொண்ணுங்க எல்லாருமே ஆமாம் நாங்கள் குளிக்கணும்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயினே டைரெக்டாக ஹீரோ கிட்ட அட்லீஸ்ட் நாங்கள் ஃபேஸ் வாஷ் ஆகுது பண்ணிட்டு வந்துடுறோமேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கவும் நம்ம ஹீரோவே மனசு இறங்கி வந்து, ஓகே 10 பேராக போயிட்டு வாங்க, ஒரு வேளை ஃபஸ்ட்டு போகிற 10 பேர் ஏதாவது கோளாறு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லி மிரட்டி ஃபஸ்ட்டு ஒரு 10 பொண்ணுங்களை செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஹீரோயின், வார்டன் அப்புறம் பிளாக் டைகர் இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து போட்ட பிளான் தான். ஈவன் மொதல் நாள் நைட்டே நம்ம வார்டன் அவங்க ரூம்குள்ளே இருக்கிற அந்த சீக்ரெட் ரூம்க்கான சாவியை ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வர நம்ம ஹீரோயின் தன்னோட வாட்ச் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டில் தூக்கி போட்டு போயிடுறா. அதுவே இங்கே நம்ம இன்சார்ஜ் பொண்ணு ஜோ கிட்ட, நான் ஒன்றும் இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணு இல்லை, அதனால என்னால் யார்கிட்டையும் எந்த பொருளையுமே பாரோ பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் என் ரூமில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும், எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறதுனால ஜோக்கு தான் இன்சார்ஜ் பொண்ணை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, அதனால அவள் கேட்டதுக்குமே பெர்மிஷன் கொடுத்துட்றான். அப்போ நம்ம இன்சார்ஜ் பொண்ணு, இது வரைக்கும் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது கிடையாது, நேற்று நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்காக ஒருத்தனை அடித்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போகிறா. நம்ம ஜோக்குமே அவளை பார்க்கும்போது சிரிப்பு வருது. பட் நம்ம ஆள் இப்போ ஒரு நார்த் கொரியன் ஸ்பைங்கிறதுனால ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக பேஸ்மெண்ட்லேருந்து கிங்னு சவுண்டு கேட்குறதுனால என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஜோவுமே போயிடுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. தென் நம்ம ஜோ போய் பார்க்கும்போது அது நம்ம ஹீரோயின் தூக்கி போட்ட வாட்சுங்கிறதுனால யாரோ தன்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிற ஜோ ரொம்பவே டென்ஷன் ஆகி அங்கேருந்து எழுந்து போகிறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே வார்டன் ரூம்குள்ளே இருந்துட்டு இருக்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்குமே வந்துடுறாங்க. தென் குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன எல்லா பொண்ணுங்களையுமே திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட கூட்டிகிட்டு வர ஜோ இந்த மாதிரி ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஜோவை கூட்டிகிட்டு ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற நம்ம பிளாக் டைகர் லீ அடித்து மட்டையாக்கி மயக்கம் போட வச்சதுக்கப்புறம் நம்ம வார்டன் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையும் ஒன்றா சேர்த்து, இங்கே பாருங்க பொண்ணுங்களா, இதுதான் நம்ம கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ் மாதிரி, ஸோ யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க, ஒத்துமையாகவே இருங்க, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ப்ரேயர் ஹாலில் இருந்துட்டு இருக்க சீக்ரெட் வழி மூலமாக ஹாஸ்டலோட எக்ஸிட்டுக்கு போய் இங்கேருந்து வெளியில் போக போகிறோன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, நார்த் கொரியன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு வெளியில் போயிடணுங்கிறதுக்காக நம்ம இன்சார்ஜ் பொண்ணு இந்த குரூப்லேருந்து பிரிஞ்சு வந்துடுறா. அதுவே இங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டாக்டருக்கு வெளியில் ஏதோ பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்குறதுனால டவுட் வருது. கரெக்டாக அப்போது அங்கே போகிற நம்ம பிளாக் டைகர்,
ஏஎன்எஸ்பி ஆளுங்க உங்களையும் ஹீரோயினையும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக மாடிக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் என் கூட மாடிக்கு வாங்கன்னு போய் சொல்லி அவங்கள நைஸாக பேசி மாடியில் இருந்துட்டு இருக்க அந்த பேய் ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாரு. கட் பண்ண நம்ம இன்சார்ஜ் பொண்ணு அந்த பணம் இருக்கிற பேக்கை கண்டுபிடிச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேருந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஈவன் நம்ம வாட்ச்மேன் தாத்தாவோட பையனுமே அந்த பணம் இருக்கிற பேக்கை தான் தேடிட்டு இருக்கான். அடுத்து நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை பேஸ்மெண்ட்டில் தேடிட்டு இருக்க ஜோவை பேஸ்மெண்ட்லேயே வச்சு பூட்டிட்டு வந்துடுறாங்க. இதனால செம்மையா டென்ஷன் ஆகுற நம்ம ஜோ, டோர் ஓப்பன் பண்ணுங்கடான்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அதுவே நம்ம தில்லாலங்கடி டாக்டர் எப்படியோ விண்டோவை உடச்சி டோர் அன்லாக் பண்ணி அந்த பேய் ரூம்ல இருந்துமே வெளியில் வந்துடுறாங்க. தென் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோ வார்டன் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடவும் நம்ம ஹீரோயின் பதட்டத்தில் ஒரு டேப்பை கீழே தள்ளி விட்டுறதுனால நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்கிறது புரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த சீக்ரெட் ரூம் கிட்ட வந்து, நீ உள்ளதான் இருக்கியா, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ப்ளீஸ் ஏதாவது ரிப்ளை பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை மறைச்சு வச்சப்போ 1 2 3 1 2 3ன்னு சொல்லி கதவை தட்டினா மட்டும்தான் நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாள். அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அந்த 1 2 3 1 2 3ங்கிற டியூன்லேயே கதவை தட்டிட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. பட் நம்ம ஹீரோயின் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக ரொம்பவே யோசிக்கிறா. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம பிளாக் டைகர் வந்துடுறதுனால ஹீரோக்கும் பிளாக் டைகருக்கும் நடுவில் பயங்கரமான ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, வழக்கம் போல் நம்ம பிளாக் டைகர் ஹீரோ கிட்ட தேவையில்லாமல் அடி வாங்கி பிரச்சனையை தூக்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. ஃபைனலாக இந்த ஃபைட்டை எண்டு கொண்டு வரதுக்காக நம்ம ஹீரோவை அடித்து காலி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ராஃபியை கையில் எடுக்கிறதுனால நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அவ்வளோதான், நம்ம பிளாக் டைகர் ஹீரோக்கு ஒரு ஸ்மேக்கை போட்டு ஹீரோவோட துப்பாக்கியவே ஆட்டையை போட்டு ஹீரோவோட தலையில் வச்சு எங்கே அந்த பாம்புக்கான ரிமோட்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். கட் பண்ணால் நம்ம வார்டன் பொண்ணுங்க எல்லாரையுமே எக்ஸிட் வழியாக ஹாஸ்டல்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகாமல் ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா எக்ஸிட் வழியாக வெளியில் போனால் நம்ம பிளாக் டைகருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ பொண்ணுங்களுமே நார்த் கொரியன் ஸ்பைஸ் அங்கே வச்சிருக்க எல்லா அப்டக்கல்ஸையுமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே நம்ம மிலிட்ரி பாய் ஃப்ரெண்ட் ஒரு போபி ட்ராப்பையுமே பார்க்குறான். ஸோ பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் அதை தொடாதீங்கன்னு கத்துறதுனால நம்ம சீனியர் பொண்ணு, நீயுமே மிலிட்ரி மேன் தானே, ஸோ நீ இந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஆளுக்கும் வேற வழி தெரியல. ஸோ டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகும்போது நம்ம பிளாக் டைகர் கரெக்டாக ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறதுனால இந்த மாதிரி அங்கே ஒரு போபி ட்ராப் இருக்குது, நீங்கள் தான் அதை டிஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால நம்ம பிளாக் டைகருமே களத்தில் இறங்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துப்பாங்க பாருங்க. ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி ஒரு பாவப்பட்ட உலகத்தில் என்னை படைச்சேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு விதமான தவிப்பு, இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்பவே அழகாக இந்த இடத்துல எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயினை பார்க்குற அந்த பார்வை தான் பயங்கர ஏக்கத்தோடு இருக்கும். ஃபைனலாக நம்ம பிளாக் டைகர் அந்த போபி ட்ராப்பையுமே டிஃப்யூஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் அங்கேருந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது இன்னும் ஒரு ஸ்டெப்பு யாராவது வெளியில் எடுத்து வச்சிங்க, கண்டிப்பாக இந்த இடத்தையே நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம டாக்டர் கத்திக்கிட்டே வராங்க. ஏன்னா அவங்க கையில் தான் அந்த பாம்புக்கான ரிமோட்டுமே இருக்குது, நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே கொடுத்துட்டானே. ஸோ அதை வச்சு நம்ம டாக்டர் பயமுறுத்துறதுனால பொண்ணுங்க எல்லாருமே எனது டாக்டருமே நார்த் கொரியன் ஸ்பையான்னு பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம டாக்டர் அவனை நோட் பண்ணி டக்குன்னு பாம்பை ஆன் பண்ணிடுறதுனால ஹாஸ்டலில் இருக்கிற 2 இடத்துல டமால்னு பாம்லாம் வெடிக்குது. வெளியில் இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. முக்கியமாக உள்ளே இருந்துட்டு இருக்க பொண்ணுங்கள்லாம் கத்தி கதறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.